இடைவேளைக்கு பின் வேலாண்டித்துரை உற்சாகமாக இருந்தார். கொஞ்சமாக பேசினார், தெளிவாக பேசினார். இன்ஸ்பெக்டர் பார்த்திபனின் சாட்சியையும் மாதவியின் சாட்சியையும் அலசினார். இந்த வழக்கு காவல்துறையினரால் போடப்பட்ட ஒரு அவசர கோலம். பாரிவேலை பழி வாங்கவே இந்த வழக்கு அவசரமாக நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. இனியாவை ஏற்கனவே அவரது கேளம்பாக்கம் வீட்டு நீச்சல் குளத்தில் கொல்ல ஒரு முயற்சி நடந்தது. காவல்துறை அதை பற்றி விசாரிக்கவே இல்லை. இனியாவை கொல்லுவதற்கு பாரிவேலை தவிர வேறு யாரோ முயன்று இருக்கிறார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த அச்சுறுத்தல்கள் எல்லாம் எப்போதும் இருக்கும். இனியாவை வேறு யார் கொன்றிருக்க முடியும் என்று கொஞ்சம் கூட ஆர்வம் காட்டாமல் பாரிவேலை காவல்துறையினர் சுட்டி காட்டிவிட்டார்கள். அது ஏன்? இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் இனியா கொலையான நேரத்தில் பாரிவேல் அவள் பக்கத்தில் இருந்ததாக சொல்கிறார். அதை நாங்கள் மறுக்கவில்லை. மாதவி பாரிவேல் இனியாவை கொன்று விடுவேன் என்று மிரட்டியதாக சொல்கிறார். அதையும் நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் இவை இரண்டுமே பாரிவேலை கொலைகாரர் ஆக்கிவிட முடியுமா என்பதுதான் என் கேள்வி. பாரிவேலுக்கு இனியாவை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியான காரணம் இல்லை. மேலும் நரம்பு தளர்ச்சி நோயால் அவதிப்படும் பாரிவேல், தன் கையெழுத்தை கூட தன் கையால் போட முடியாத பாரிவேல், தனக்கு குடிப்பதற்கு ஒரு டம்ளரில் நீரோ மதுவோ எதுவும் நிரப்ப வேண்டுமென்றாலும் அடுத்தவர் உதவியை நாடும் பாரிவேல், தன் கைரேகையை லேசாக பதிய வைத்த கத்தியில் இனியாவின் உடலில் 4 அங்குல ஆழத்திற்கு குத்தி கொலை செய்தார் என்பது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அபத்தம். என் வாதம் என்னவென்றால், இந்த வழக்கில் பாரிவேலை சிக்க வைக்க மிக அழகானதொரு சதி பின்னப்பட்டிருக்கிறது என்பதே. அவர் இனியாவுடன் இருக்கும் நேரமாக பார்த்து, மது அருந்தி வீழ்ந்த நேரமாக பார்த்து, இனியாவை வேறு யாரோ குத்தி கொன்றுவிட்டு கத்தியில் பாரிவேலின் கைரேகையை பிடிக்க செய்திருக்கிறார்கள். நண்பர் பார்த்திபன் 1 1 2 என்று எளிதான ஒரு பள்ளி கணக்கை போட்டு பாரிவேலை கைது செய்துவிட்டார். உட்கார்ந்தார் வேலாண்டித்துரை. கூத்தரசன் எழுந்தார். மாதவியின் சாட்சியத்தை சொன்னார். குடிவெறியில் இருக்கும்போது ஒருவரால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று சொன்னார். பாரிவேல்தான் குற்றவாளி என்பதை சூழ்நிலை எவ்வளவு அழகாக தெளிவாக சொல்கிறது என்றார். இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் தன் கடமையை வெகு உன்னதமாக நிறைவேற்றி இருப்பதை சொன்னார். அமர்ந்தார். நீதிபதி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தனது தீர்ப்பை படிக்க தொடங்கினார். அத்தியாயம் 17. 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் நீதிமன்றத்தின் கொள்கை. பாரிவேல் வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூத்தரசன் பாரிவேல் மிரட்டியதே மறுபடியும் நிரூபிக்க பார்க்கிறார். எதிர்தரப்பு வக்கீல் அதை மறுக்கவில்லை, ஆமோதிக்கிறார். மேலும் பாரிவேலுக்கு இருக்கும் நரம்பு தளர்ச்சி நோயை அவருடைய வழக்கறிஞர் ஆதாரபூர்வமாக நிரூபித்து இருக்கிறார். பாரிவேலும் இனியாவும் தனிமையில் இருந்தபோது பாரிவேல் அளவுக்கு மீறி குடித்திருந்தார் என்பதை இரு தரப்பினரில் யாருமே மறுக்கவில்லை. அந்த ஒரு தருணத்தில் அந்த அறைக்குள் போக வாய்ப்பு பெற்ற யாரும் இனியாவை கொன்றிருக்க முடியும். மேலும் கேளம்பாக்கம் நீச்சல் குளத்தில் இனியாவை கொல்ல முயற்சி செய்தது யார் என்று காவல்துறையினர் விசாரிக்கவே இல்லை. பாரிவேல் இனியாவை கொன்றார் என்பதற்கு நேரில் பார்த்த சாட்சி எதுவும் இல்லை. இந்நிலையில் பாரிவேல்தான் குற்றவாளி என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படாததால் இந்த நீதிமன்றம் பாரிவேலை குற்றமற்றவர் என்று கூறி விடுதலை செய்கிறது. பாரிவேல் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்து சட்ட திட்டங்களை மீறி ஓ என்று கூச்சல் எழுப்பினார்கள். வேலாண்டித்துரை அவர்களை ஒருமுறை தீவிரமாக முறைத்தார். நீதிபதியும் அவர்களை ஒருமுறை முறைத்துவிட்டு தனது தீர்ப்பை தொடர்ந்தார். காவல்துறையினரின் போக்கு இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஆச்சரியத்தை அளிக்கிறது. ஒரு பண்பட்ட காவல் அதிகாரி ஒருவரை குற்றவாளி என்று கைது செய்யும் முன்பே எல்லா தரப்பு விசாரணைகளும் முடிந்து விட்டனவா என்று சரிபார்த்து கொண்டிருக்க வேண்டும். காவல்துறையினர் இந்த வழக்கை பொறுத்தவரை மிகவும் அவசரப்பட்டு இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. கொலையான இனியாவை வேறு யாரோ ஏற்கனவே கொல்ல முயற்சி செய்து இருக்கிறார்கள் என்று அறிந்தும் பாரிவேலை சுட்டிக்காட்டி குற்றம் சுமத்தி கைது செய்வதில் ஏன் அவ்வளவு அவசரப்பட வேண்டும்? காவல்துறையினர் தங்கள் கடமையை இந்த வழக்கை பொறுத்தவரை இனிமேலாவது சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நீதிபதி தீர்ப்பை வாசித்துவிட்டு எழுந்து சென்றார். பார்த்திபன் மாமல்லபுரத்தின் கடற்கரை கோயிலில் இருந்த ஒரு கற்சுவர் மீது அமர்ந்திருந்தான். உள்ளங்கை நிறைய பொடி கற்களை எடுத்து வைத்துக்கொண்டு அவற்றை ஒவ்வொன்றாக இலக்கின்றி எரிந்து கொண்டிருந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. சீருடையில் இல்லை, அதனால் தொப்பி இல்லை, அதனால் தலைமுடி கலைந்திருந்தது. அவனை உரசிக்கொண்டு கதம்பா அமர்ந்திருந்தால் ஏக்கத்தில் நிறைய பெருமூச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. அவள் கண்கள் திரும்பின திசையெல்லாம் காதலர்கள் தென்பட்டார்கள். ஆணும் பெண்ணும் இணையாய் வந்து இயற்கை அழகை பருகி கொண்டிருந்தார்கள். பருவச் சீண்டல்களில் தங்களை இழந்திருந்தார்கள். இங்கே என்னடாவென்றால் வந்ததில் இருந்து பார்த்திபன் இப்படியே வெறித்து பார்த்து உட்கார்ந்திருந்தான். கற்பை பறிகொடுத்த கன்னி பெண்ணை போல. ஏதாவது கப்பல் கிப்பல் கவுந்து போயிடுச்சா பார்த்திபன் என்று உதட்டில் ஒரு குறும்பு புன்னகை ததும்ப கேட்டாள் கதம்பா. பார்த்திபன் அவளை திரும்பி பார்த்தான். அவளுடைய உதடுகளில் தவழ்ந்த புன்னகையை கண்டே அவளுடைய குறும்புத்தனமான கேள்வியை அறிந்து கொண்டான்.
சட்டென்று தன் இரு விரல்களால் அந்த உதடுகளை பிடித்து கசக்கினான். விடுங்க பார்த்திபன், ஐயோ விடுங்க என்று அவன் மார்பில் குத்தினாள் கதம்பா. அவளது உதடுகள் ரத்தம் பாய்ந்து சிவப்பாக மாறியது கண்டுவிட்டான். அப்பா, எவ்வளவு முரட்டுத்தனம் என்று கூறி உதடுகளை அவன் தோளில் பதித்து அவற்றுக்கு தோல் ஒத்தடம் கொடுத்தாள். பார்த்திபனின் அந்த முரட்டுத்தனம் அவளுக்கு பிடித்துதான் இருந்தது. பின்ன என்ன போய் சீண்டுனா என்ன அர்த்தம்? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறதுன்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கு உன் கேள்வி. நானே அவமானப்பட்டு போய் வந்து நிற்கிறேன். பாரிவேலை கைது பண்ணுன்னு என்கிட்ட உத்தரவு போட்டவங்க எல்லோரும் இன்னைக்கு விலகி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே பாரிவேல் மேலே சந்தேகம் இல்லை. ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு அவர் வேண்டாதவரா போனதால பாரிவேலுடைய செல்வாக்கை ஒடுக்க இது ஒரு வாய்ப்புன்னு நினைச்சு என்னை விட்டு அவரை கைது பண்ண சொன்னாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? நீதிமன்றம் நான் கடமையை ஒழுங்கா செய்யலைன்னு என்னை கண்டிக்குது. நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஊமை கண்ட கனவா போச்சு. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. கதம்பா அவனுடைய மோவாயை பற்றி தன் பக்கமாக திருப்பினாள். தன் கண்களால் அவன் கண்களை ஊடுருவினாள். என்ன கதம்பா என்று கேட்டான் பார்த்திபன். இனியா என்னுடைய உயிருக்குயிரான தோழி பார்த்திபன். அவளை பாரிவேல் கொல்லலைன்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பாயிடுச்சு. உங்களுக்கும் பாரிவேல் மேலே சந்தேகம் இல்லை. உங்களை ஒரு கருவியா பயன்படுத்தினாங்க. உங்க மனசாட்சிப்படி நீங்க எந்த தப்பும் பண்ணாத போது இந்த அவமானம் மட்டும் உங்களை சேரும்னு ஏன் நினைச்சு உருகுறீங்க? இனியாவை கொன்னது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த உண்மை குற்றவாளியை கொண்டு போய் நீதிமன்ற கூண்டுல ஏத்தணும். பாருங்கடா, நான் ஒன்றும் கடமை தவறினவன் இல்லைன்னு நீங்க அவங்களுக்கு சொல்லாம சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில நியாயமா அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஏன் இப்படி நொந்து போகணும்? நம்மளை நாமளே ஏன் தண்டிச்சுக்கணும்? நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கத்தான் போறேன் கதம்பா. இதுதான் சரியான பாதை. நானும் உங்களுக்கு என்னால் ஆன உதவிகளை செய்கிறேன். அப்படின்னா இப்போ நாம் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? ஆமாம். அப்படின்னா என்று சொன்னவன் கதம்பா எதிர்பாராத ஒரு தருணத்தில் அவளை இருக்க பற்றி அவள் இதழ்களில் முத்தமிட்டான். ஐயோ ஐயோ, யாராவது பார்த்துட போறாங்க என்று முனகிக் கொண்டே கதம்பா அவன் நெஞ்சத்தில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். பார்த்திபனிடமிருந்து பெற்ற அந்த முதல் முத்தம் அவள் உடலின் எல்லா நரம்புகளையும் துள்ளி எழுப்பி நடனமாட வைத்தது. உடலின் எல்லா பாகங்களிலும் கிளுகிளுப்பாய் இருந்தது. ஏய் கதம்பா, என்றாள் கதம்பா முகத்தை எடுக்காமலேயே. உன்னை அப்படியே தலைக்கு மேலே தூக்கி ஒரு சுத்து சுத்தட்டுமா? ஐயோ வேண்டாங்க. ஏங்க? நாம தான் இப்பத்தைய மகிழ்ச்சியை கெடுத்துக்க கூடாதுன்னு சொன்னீங்களே. வெச்சா குடுமி, எடுத்தா மொட்டையா? ஏய், என்னது என்னது? ஒன்றும் இல்லை. இனியாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க போகலாம். கதம்பாவை மாதவி வரவேற்றாள். வரவேற்கும் பொழுதே அழுகையும் கூட சேர்ந்தே வரவேற்றது. எனக்கு உன்னோட சேர்த்து 2 பொண்ணுங்கன்னு நினச்சிட்டு இருந்தேனே. ஒருத்தி என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிடுவான்னு கனவுல கூட நினச்ச பார்க்கலையேடி கதம்பா என்று அவளை கட்டி பிடித்து கொண்டு அழுதாள். இனியாவின் போட்டோக்கள் அந்த வீட்டில் அங்கங்கே மாட்டப்பட்டிருந்தன. எல்லாவற்றிலும் விதவிதமான கோணங்களில் இனியா சிரித்து கொண்டிருந்தாள். இனியாவின் முகத்தை பார்க்க பார்க்க அவளுக்கு அழுகைதான் வந்தது. உன்னை கொன்றது யாராக இருந்தாலும் சரி இனியா, அவர்களை கண்டுபிடிக்காமல் நான் விடப்போவதில்லை என்று கதம்பா தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். இனியாவை கொன்றது யாருன்னு கண்டுபிடிக்க போறேன்மா. அப்பதான் என் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அந்த பாவி பாரிவேல் தானே என் கண்ணு கூட ராத்திரியெல்லாம் இருந்தான் என்று மாதவி பெருங்குரலில் அழுகையோடு கலந்து சொன்னாள். அதான் பாரிவேல் இல்லைன்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சேம்மா. அந்த ஆளுக்கு கை நடுக்கம் இருக்கிறது உண்மைன்னு நம்ம வளர் மூலமாகவே தெரியுதே. அதனால் நாம் சும்மா சும்மா பாரிவேலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் யாரையும் பணத்தால் விலைக்கு வாங்கி வெளியே வரல. நானே அவரை பார்க்க சிறைக்கு போயிருந்தேன். ஜாமீனில் கூட வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அவர். அவரோட வக்கீல் அவருக்காக வாதாடுறேன்னு சொன்னப்போ கூட அவருக்கு இந்த வியாதி இருக்கிறத வெளிப்படையாக சொல்ல விருப்பம் இல்லை. அதனாலேயே அவர் கொலைப்பழியை தானே ஏற்றுக்கிறேன்னு தான் சொன்னார். அவர் இல்லைம்மா, அது முடிவாகி போன செய்தி. உண்மை வேற எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை வெளியே கொண்டு வர முயற்சியில் இறங்க போகிறேன். நீங்கள் தான் எனக்கு ஒத்துழைப்பு தரணும். இனிமே அவளை கொன்னவனை கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்கலனா என்ன, எனக்கு எல்லாம் ஒன்று தான் என்று விரக்தியின் எல்லையில் நின்று பேசினாள் மாதவி. அப்படி சொல்லாதீங்கம்மா. இன்னைக்கு நாம் ஒரு கொலைகாரனை தப்பிச்சு போக விட்டா நாளைக்கு 4 கொலைகாரங்களை நாமளே உருவாக்குறதுக்கு உதவுற மாதிரி ஆயிடும். அவனவன் கொன்னுட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்க ஆரம்பிப்பான். அதனால் அப்பாவிங்க நிறைய பேர் சாவுக்கு நாமும் ஒரு காரணமாக ஆயிடுவோம். சரி கதம்பா, நான் உனக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமோ அப்படியெல்லாம் உதவுறேன். ரொம்ப நன்றிம்மா. இனியாவை பாரிவேல் கொல்லலைனா வேறு யார் கொண்டு இருக்க முடியுங்கிறது தான் இப்போ கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலை இனியா தான் சொல்ல முடியும். அவள் இப்போ இல்லை. அதனால் அவள் உடைமைகளை அறைய ஒரு தடவை சோதனை போடணும்னு இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் விரும்புகிறாரு. உங்களோட அனுமதிக்காக வெளியில் காத்துட்ருக்காரு. வர சொல்லுமா. அவரை ஏன் அனாவசியமாக வெளியே நிற்க வச்சிருக்க? அன்னைக்கு மட்டும் இனியா அவரை போன்னு விரட்டி இருக்கலன்னா இன்னைக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. வர சொல்லு.
பார்த்திபன் உள்ளே வந்தான். பார்த்திபனையும் கதம்பாவையும் கேட்காமலேயே ஒரு தட்டில் சூடான காப்பியும் சுவை பானமும் கொண்டு வந்து நீட்டப்பட்டது. எது தேவையோ எடுத்துக்கங்க என்றாள் வளர்மதி மெல்லிய குரலில். நான் வேலையை முடிச்சிட்டு எது வேணுமோ அதை நானே கேட்டு வாங்கி சாப்பிட்றேன் என்றான் பார்த்திபன். இனியாவின் அறை கதவு திறந்து விடப்பட்டது. அறையில் லேசாக ஒரு இரத்த வாடை இருந்தது. இனியாவின் படுக்கை அறையும் அதுதான். இனியா தனியாக ஓய்வெடுத்து கொள்ளும் அறையும் அதுதான். அந்த அறையில்தான் இனியா கொலையாகி இறந்து போனாள். அந்த அறையில்தான் ரத்தம் சிந்தி இருந்தது. என்னதான் துடைத்து அதன் மேல் பன்னீர் சென்ட் அறை தெளிப்பான் என்று என்னென்னவோ வாசனை திரவியங்களை தெளித்த பின்னும் அந்த இரத்த வாடை லேசாக இருக்கத்தான் செய்தது. கதம்பா அறையை மேலாக ஒரு முறை நோட்டமிட்டால் இனியா அவளுடைய உயிருக்குயிரான தோழி, நெருக்கமானவள். அதனால் அவளுக்கு வரும் இரகசிய கடிதங்கள் போன்றவற்றையும் அம்மாவுக்கு தெரியக்கூடாது என்று அவள் நினைப்பவற்றையும் அவள் படுத்திருக்கும் கட்டிலில் அமைந்திருக்கும் ஒரு இரகசிய அறையில் வைத்திருப்பது வழக்கம். கதம்பா அந்த இரகசிய அறையைத்தான் அணுகினால் உள்ளங்கை அகலம்தான் இருக்கும். அது இருப்பதே தெரியாத மாதிரியான ஒரு அமைப்பில் அது அமைந்திருக்கும். கதம்பா அந்த அறையை திறந்தாள். அதனுள் கையை நுழைத்தாள். அவள் கையில் ஏதோ ஒன்று சிக்கியது. என்னவென்று வெளியே எடுத்து பார்த்தாள். என்ன அது என்று கேட்டான் பார்த்திபன். அது ஒரு கையேடு. டைரியா என்றான் பார்த்திபன், கண்களில் ஆவல் மின்ன. அந்த கையேடு ஒன்றும் விலை மதிப்பற்றது என்று சொல்ல முடியாது. சாதாரண கையேடுதான். கதம்பா அதை திறந்தாள். முதல் பக்கத்தில் என்னவளே, உனக்கு காதலுடன் நான் அளிக்கும் காதல் பரிசு என்று முத்து முத்தான எழுத்துக்களில் எழுதப்பட்டு அதன் கீழ் சேர இளவன் என்று கையெழுத்து போடப்பட்டிருந்தது. அதன் கீழ், அடி இனியா, என்னவளே, நேற்று வரைக்கும் இனித்தவளே, உன் கடைசி ஆசைன்னு ஏதாவது இருந்தா உடனே நிறைவேற்றிக்கம்மா. உடனே நிறைவேற்றிக்கலைன்னா எப்பவுமே நிறைவேற்ற முடியாது. ஏன்னு கேட்குறியா? ஏன்னா நான் உன்னை கொல்ல போறேன் என்று கண்மை தீட்டும் மசி பென்சிலால் எழுதப்பட்டிருந்தது. கதம்பா விக்கித்து போனால். அத்தியாயம் 18. பார்த்திபன் கதம்பாவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். பார்த்தியா கதம்பா, இனியா வழக்கில் நம்ம இறங்கிய உடனே கேஸ் வேற பாதையில் போகுது. இந்த டைரியை யாரோ ஒரு சேர இளவல் இனியாவுக்கு கொடுத்துருக்கான். அந்த சேர இளவல் இனியாவுக்கு ரொம்ப நெருக்கமானவனா இருந்திருக்கணும். அதனால தான் என்னவளே, உனக்கு காதலுடன் நான் அளிக்கும் பரிசுன்னு எழுதி கொடுத்துருக்கான். ஆனால் அந்த வாக்கியத்துக்கு கீழே இருக்கிற வாக்கியம்தான் யார் எழுதினதுன்னு புரியல. இது இனியாவோட கையெழுத்து பார்த்திபன். அப்படியா? உனக்கு நல்லா தெரியுமா கதம்பா? நான் பார்த்துருக்கேன். இது இனியாவோட கையெழுத்து தான், அதில் சந்தேகமே இல்லை. இனியாவும் நானும் கேளம்பாக்கம் பங்களாவில் நீச்சல் குளத்துக்கு குளிக்க போனோம்ல, என்கிட்ட என்னவோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் இனியா என்ன அங்கே கூட்டிகிட்டு போனா. அவளை தொலைபேசியில் கொலை பண்ணிடுவேன்னு யாரோ மிரட்டினதா சொன்னா. அவளை யார் கொலை பண்ணுறதுக்கு துடிக்கிறாங்கன்னு கூட தெரியும்னு சொன்னான். நான் கூட யாரடி அவன்னு கேட்டேன், சொல்லலை. ஆனால் என்னால் இப்போ ஒரு மாதிரி யூகிக்க முடியுது. இனியா ஒரு கேமராக்காரனை காதலிச்சா ஆரம்ப நாட்களில். அவன் பேர் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காதலனை அவளே நிராகரிச்சிட்டா. காரணம், அந்த கேமராக்காரன் அவளை கவர்ச்சி காட்டி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இனியா பெரிய நடிகையாக மாறின உடனே அந்த படங்களை எல்லாம் பத்திரிகைகளுக்கு அனுப்பாமல் இருக்கணும்னா காசு கொடுன்னு மிரட்டினானாம். அதுவும் எப்படி? நிர்வாணமாக இருக்கிற ஒரு பொண்ணோட படத்தில் அவளோட முகத்தை வெட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல இனியாவோட முகத்தை பொருத்தி அந்த படத்தை இனியாவுக்கே அனுப்பினானாம். இனியா முதல்ல கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கா. அப்புறம் அவன் அதையே பழக்கமாக்கிட்டான். இனியா அவனோட தொல்லை தாங்காமல் பாரிவேல் கிட்ட உள்ளதை சொல்லிட்டா. பாரிவேல் கவலைப்படாதேன்னு இனியாவுக்கு ஆறுதல் சொன்னார். கொஞ்ச நாளில் அந்த கேமராக்காரனோட ஸ்டூடியோ நெருப்பில் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சாம். அந்த நெருப்பில் இனியாவோட ஃபோட்டோ எல்லாம் கூட எரிஞ்சு போயிருச்சாம். அந்த கேமராக்காரன் தான் இனியாவை ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டி இருப்பான்னு எனக்கு தோணுது. அவன் மிரட்டினதை தான் இனியா அவன் கொடுத்த டைரியில் எழுதி வச்சிருக்கா. ஒருவேளை அவளால் வெளியே சொல்லவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா என்ன செய்யறதுன்னு இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கலாம். இருக்கலாம் என்றான் பார்த்திபன். நீ சொல்றது எல்லாம் நடக்கக்கூடியது தான். இந்த சேர இளவலே கொலைக்காரனா கூட இருக்கலாம். ஆனால் யார் இந்த சேர இளவல்? அழகா புனைப்பெயரில் ஒளிஞ்சிட்டு இருக்கானே. சேர இளவல் என்றால் யார் என்று மாதவிக்கும் தெரியவில்லை. கதம்பாவும் பார்த்திபனும் இனியாவின் வீட்டை விட்டு அந்த டைரியுடன் வெளியேறினார்கள். வெளியேறும் முன் இனியா சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் சேர இளவலுக்கு ஏதாவது விளக்கம் கிடைக்கிறதா என்று தேடி பார்த்துவிட்டே வெளியேறினார்கள். இனியா கொலை தொடர்பாக யார் மீதாவது சந்தேகம் ஏற்பட்டால் தயங்காமல் அவர் பெயரை சொல்லுமாறு மாதவியிடம் கேட்டுக்கொண்டு அவர்கள் இருவரும் வெளியேறினார்கள். ஒரு பழச்சாறு கடையில் போய் உட்கார்ந்து கொண்டார்கள். திராட்சை பழச்சாறுக்கு சொல்லிவிட்டு சேர இளவல் யாராக இருக்க முடியும் என்று அலசினார்கள். எழுத்தாளர்கள் யாரும் சேர இளவல் என்ற பெயருடன் இல்லை. நடிகர்கள் யாரும் இல்லை. தயாரிப்பாளர்கள் சேரன் ஃபிலிம்ஸ் என்னும் ஒரு திரைப்பட தயாரிப்பு கம்பெனி இருப்பது சற்றென்று மூளையில் மின்னல் உதித்தது.
கதம்பாவிற்கும் பார்த்திபனுக்கும் ஒரே நேரத்தில் சேரன் பிலிம்ஸ் என்ற பெயர் மூளையில் உதித்ததால் இருவரும் ஒரே சமயத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சேரன் பிலிம்ஸ் என்று உணர்ச்சி வசப்பட்டு கத்தினார்கள், சிரித்தார்கள். சேர இளவல் என்றால் சேரன் பிலிம்ஸ் உரிமையாளருடைய மகனாக இருக்கலாம் அல்லது தம்பியாக இருக்கலாம். சினிமா கம்பெனி என்பதால் இந்த சேர இளவல் அங்கே ஒரு கேமராக்காரனாகவும் இருக்கலாம். வா, இப்போதே போய் பார்த்து விடுவோம். அவர்கள் திராட்சை சாற்றை துறந்துவிட்டு வண்டியில் பாய்ந்தார்கள். சேரன் பிலிம்ஸில் அவர்களுக்கு ஏமாற்றம் காத்திருந்தது. சேரன் பிலிம்ஸின் அதிபர் குருவாயூரப்பன் மிக வயதானவராக இருந்தார். தலை நரைத்து போய் இருந்தது. கண்களில் சதை வளர்ந்து தடிமனான கண்ணாடி அணிந்து ஒரு கையில் தடியும் மற்றொரு பக்கம் ஒரு வேலையாளுடைய துணையுமாகத்தான் வந்து அவர்களை வரவேற்று அறையில் சந்தித்தார். நான் படம் எடுக்கிறதை நிறுத்தி பல காலம் ஆயிட்டதே. நான் சாவித்ரி பத்மினின்னு கதாநாயகியாக பார்த்திருக்கேன். நான் தனி ஆளு, கல்யாணம் பண்ணிக்கல. அதனால் இப்போ நான் சினிமா எடுக்கிறதில் ஈடுபடுறதில்ல. துணைக்கு யார் இருக்காங்க என்று கேட்டவுடன் கதம்பாவிற்கு சப் என்று ஆகிவிட்டது. சேர இளவல் என்பது நிச்சயம் அந்த வீட்டில் இருந்து இல்லை என்று மட்டும் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் இருவரும் புறப்பட்ட இடத்திற்கே வந்துவிட்டார்கள். ஏணி பாம்பு விளையாட்டில் கடகடவென்று ஏணியாக ஏறி கடந்து ஒரு பாம்பில் மாட்டி சர்ரென்று கீழே இறங்கி வந்துவிட்ட மாதிரி இருந்தது கதம்பாவிற்கு. தன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்திய இடம் கடற்கரை, கண்ணகி சிலைக்கு நேர்பின்னால். மாலை வெயில் கதம்பாவின் முகத்தில் பட்டு அவள் முகம் புடம் போட்டு எடுத்த தங்கமாக மின்னிக் கொண்டிருந்தது. அவள் உதடுகள் ஏமாற்றத்தில் சுளித்து கொண்டிருந்தன. அவள் கை விரல் எப்போதும் போல் தன்னிச்சையாக மணலில் வளையங்களையும் இதயங்களையும் வரைந்து கொண்டிருந்தது. என்ன கதம்பா, பெரிய துப்பறியும் சிங்கமாக போறேன்னு சொன்னேன், இதுக்கே இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டா என்ன அர்த்தம்? ஐயோ, மணலிருந்து விரலை எடு. பென்சில் பேனாவினால் கிடைக்கிற பேப்பரில் எல்லாம் நீ மீசை போடுவ, வட்டம் வரைவ. அதுக்காக விரலால் மணலில் கோடு போட்டா விரல் எதுக்கு ஆகும்? நகை இடுக்கில் எல்லாம் அழுக்கு சேர்ந்துடுமா? எனக்கு சொந்தமான பொருளை நீ கண்டபடி கையாளுறதில் எனக்கு விருப்பம் இல்லை. எப்படி இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆமாம், நீ எனக்குன்னு ஆன பிறகு உன் உடம்பும் என்னை சேர்ந்தது தானே. எனக்கு உரிமையான பொருளை நான் பத்திரமாக பாதுகாக்கணும் இல்லையா? கதம்பா ஒரு நாண புன்முறுவல் பூத்தாள். அப்பாடா, முகத்தில் இப்பதான் சிரிப்பு. பின்ன என்ன பார்த்திபன், சேர இளவலை கண்டுபிடிக்க போகிறோம்னு எவ்வளவு ஆர்வத்தோட சேரன் பிலிம்ஸுக்கு வந்தேன் தெரியுமா? துப்பறிகிற வேலையும் துப்பாக்கி சுடுறதும் ஒன்று கதம்பா. எல்லா முறையும் இலக்கை தொட்டு விடுவோம்னு சொல்லவே முடியாது. போகட்டும், காதலர்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு கண்ணகி சிலையை தேர்ந்தெடுக்கிறாங்களே, அது தப்புன்னு தோணலை? ஏன் என்று அவள் கேட்ட கேள்வியின் பொருள் புரியாமல் புருவங்களை உயர்த்தி கேட்டாள் கதம்பா. கண்ணகி கணவனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாமல் ஏமாந்து போனவள் தானே. கணவன் திரும்பி வந்து சேர்ந்த பின்னாலும் அவன் கூட வாழ முடியாம வாழ்க்கையில் சோகப்பட்டவள் தானே. பார்த்திபன் என்றாள் கதம்பா திடீரென முகம் ஒளிர. அவள் முகத்தில் விளக்கு வெளிச்சம் போல் திடீரென ஓர் உற்சாக ஒளி தோன்றியது கண்டு பார்த்திபன் திகைத்தான். என்ன என்று திகைப்பு மாறாமல் கேட்டான். கண்ணகியோட காவியத்துக்கு என்ன பேரு? சிலப்பதிகாரம். ம.பொ.சிக்கு ரொம்ப பிடிச்சது. அது இருக்கட்டும் பார்த்திபன், அதை எழுதினது யாரு? இளங்கோ அடிகள். இளங்கோ யாரு? சேர இளவரச. ஏய் கதம்பா, வெரி குட். கையை கொடுன்னா என்று அவள் கையை பற்றி அழுத்தமாக ஒரு குலுக்கு குலுக்கினான். சேர இளவல்னா இளங்கோவை குறிக்குங்கிறது இவ்வளவு நேரம் எனக்கு தோணாமலே போயிடுச்சு பாரு. இளங்கோ யார்? எங்கே இருக்கான்? அவன் ஒரு கேமராக்காரனா? அவன் இனியாவை காதலிச்சிருக்கானா? அவன் ஃபோனில் இனியாவை கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கானா? நிறுத்து, எவ்வளவு கேள்வி. வா, ஒவ்வொன்றா விசாரிக்கலாம், விடை கண்டுபிடிக்கலாம். இந்த துப்பறிகிற விஷயமே இப்படித்தான். நேரடியாக போய் அது கூட மோதுனா நமக்கு தண்ணி காட்டிடும். அதுவே அதை விட்டு விலகி வந்து நின்னா தானா நம்ம மண்டைக்குள்ளே வந்து உட்கார்ந்து மணி அடிக்கும். இப்போ இளங்கோ யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதானே? புறப்படு, போகலாம். அதுக்கு முன்னால் இளங்கோ என்கிற பேரை கண்டுபிடிச்ச உனக்கு ஏதாவது ஒரு சின்ன பரிசு தரணும். என்ன வேணும் சொல்லு. சொன்னா சிரிக்க மாட்டீங்களே, சொல்லு. அந்த குடை ராட்டினத்தில் ஒரு தடவை சுற்றணும். சின்ன ஆசையா? சரி வா. கல்யாணம் ஆகி கருத்தரிக்கிறப்ப தான் இந்த மாதிரி ஆசையெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்னடான்னா? சீ போங்க பார்த்திபன் என்றாள் கதம்பா முகம் சிவக்க. மாதவி கதம்பாவையும் பார்த்திபனையும் வரவேற்றாள். கதம்பா இளங்கோ யார் என்கிற கேள்வியை அவளிடம் கேட்கும் முன் மாதவியே, கதம்பா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேம்மா என்றாள். என்னம்மா என்றாள் கதம்பா. உனக்கு திலக்கை தெரியுமா? புதுசா வில்லனா அறிமுகம் ஆகியிருக்காரேன்னு என்ன மரியாதை? அவன்தான். ஒரு தடவை நம்ம இனியாவை மோட்டார் பைக்கில் துரத்திட்டு வந்தான். இனியா படப்பிடிப்பு முடிஞ்ச களைப்பில் இருந்தா. அவ கார்லேருந்து இறங்கின உடனே அவன் பைக்கை விட்டு கீழே இறங்கி துப்பாக்கியை நீட்டினா. நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம். அப்புறம் அவன் முகத்தை மூடியிருந்த கவசத்தை எடுத்துட்டு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போக வந்தேன்னு சொன்னான். துப்பாக்கி டம்மின்னு சொன்னான்.
இனியா அவனை உள்ள கூட்டிட்டு போய் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்கும்போது அவள் முகத்தை பிடிச்சி அமுக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம வளர்மதி பார்த்துட்டு கூச்சல் போட்டா, நாங்க விலக்கி விட்டோம். அப்ப என்னன்னா காக்கா வெளிப்புன்னு கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிச்சான். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீயும் இனியாவும் கேளம்பாக்கம் பங்களாவுக்கு போக போற செய்திய இனியா படப்பிடிப்பில் தானே உன்கிட்ட சொன்னா. அப்ப அந்த திலக்கும் அங்கேயே நின்றுட்டு தானே இருந்தான். அவனை தவிர வேற யாருக்கும் அந்த செய்தி தெரிய வாய்ப்பே இல்லை. மறுநாள் நீச்சல் குளத்துல இனியாவை யாரோ கொல்ல பார்த்தாங்க இல்லையா? எனக்கு என்னவோ அந்த திலக் பையன் மேல சந்தேகமா இருக்கு. திலக் இப்ப எங்க என்று கேட்டான் பார்த்திபன். ஏய், மரியாதையா எனக்கு இணங்கிடு. உன்னை கொஞ்சம் கூட சேதப்படுத்தாம திருப்பி அனுப்பிடுறேன். நீ ஏதாவது பிடிவாதம் பிடிச்சேன்னு வச்சிக்க, எனக்கு அப்புறம் பூவை கசக்கி மோந்து பார்க்கறத தவிர வேற வழியே இல்லை என்று திலக் ஒரு எல்லல் புன்னகையுடன் கால்கள் இரண்டையும் அகல விரித்து வைத்துக்கொண்டு வாசல் கதவை அடைத்து நின்று கொண்டு சொன்னான். தயவு செஞ்சு என்ன விட்டுடு. என் காதலரை உனக்கு தெரியாது. அவர் பெரிய இன்ஸ்பெக்டர். அவர்கிட்ட நீ மாட்டினா உன்னை இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவாரு என்று அவள் மெல்ல பின்வாங்கினாள். ஏய் பத்தினி தெய்வமே, கண்ணகி பரம்பரையே, வாடி என்று திலக் அவளுடைய சேலை தலைப்பை கொற்றாக பற்றி உருவ கட் என்றார் இயக்குனர். சேலை உருவப்பட்ட நடிகை சிரித்து கொண்டே சேலை தலைப்பை போட்டுக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்தால். திலக் ஒரு சிகரெட்டை பற்ற வைக்க பார்த்திபன் அவனை அணுகி, தொந்தரவுக்கு மன்னிக்கவும் என்றான். திலக் திரும்பி பார்த்தான். சீருடையில் இருந்த பார்த்திபனை பார்த்தவுடன் அவன் உதடுகளில் பொருத்தி இருந்த சிகரெட் தானாக நழுவியது. விரல் இடுக்கில் இருந்து தீக்குச்சி கீழே விழுந்தது. என்ன இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம் என் கூட வரீங்களா? ஒரே ஒரு நிமிஷம். எங்க? மேக்கப் ரூமுக்கு. இதோ வரேன். மேக்கப் ரூமில் திலக் நுழைந்தவுடன் பார்த்திபன் உள்ளே நுழைந்து கதவை சார்த்தி கொண்டு திலக்கின் கன்னத்தில் பளீர் என்று அடித்தான். திலக்கின் உதடு கிழிந்து இரத்த முத்து வெளிப்பட்டது. இது படப்பிடிப்பு இல்லை, உண்மையா நடக்கிறது. சொல்லு, ஏன் இனியாவை கொன்ன என்றான் சிவந்த விழிகளுடன் இருந்த பார்த்திபன். இன்ஸ்பெக்டர், சத்தியமா நான் இனியாவை கொல்லலை இன்ஸ்பெக்டர். இனியாவை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாம் சொல்றேன். சொல்லு, இனியாவை கொன்னது யாரு? அந்த இளங்கோதான் என்றான் திலக். அத்தியாயம் 19. இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்து திலக்கிடம் நீட்டினான். படபடப்பிலும் பரபரப்பிலும் மூச்சிறைத்து கொண்டிருந்த திலக் அந்த கைக்குட்டையை உடனே வாங்கி துடைத்து கொண்டான். திலக், இந்த மேக்கப் அறையிலிருந்து வெளியே போனா நான் உன்னை அடிச்சதாகவே காட்டிக்க மாட்டேன். உன்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வந்த ஒரு சாதாரண ரசிகனா என்ன காட்டிக்குவேன். அதனால என்ன நடந்தது? நீ எதுக்கு இனியாவை பின்தொடர்ந்து போய் துப்பாக்கி காட்டு மிரட்டின? அவள் கழுத்தை ஏன் பிடிச்சு அழுத்தின? இளங்கோ கொன்னான்னு சொல்றியே, அதுக்கு என்ன காரணம்? எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிடு. திலக் பெருமூச்சு விட்ட பின் சொல்ல ஆரம்பித்தான். பார்த்திபன் மோட்டார் சைக்கிளை ஓட்டி கொண்டிருந்தான். அவன் தோலை பற்றி கொண்டு கதம்பா உட்கார்ந்திருந்தால். இளங்கோவின் இருப்பிடத்தை நோக்கி அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். திலக் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். இனியாவிடம் அவன் பழகியது, அவளை புகைப்படம் எடுத்தது, மிரட்டியது, கொன்று விடுவேன் என்று மிரட்டியது, அவன் ஸ்டூடியோ எரிந்தது என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். திலக்கிற்கு அவன்தான் பட வாய்ப்புகள் பெற்று தந்ததால் இளங்கோ கேட்டுக்கொண்டபடி அவன் இனியாவை பின்தொடர்ந்தான் என்றும், அவளை அவளுடைய படுக்கை அறை தனிமையில்தான் கொல்ல முடியும் என்ற செய்தியை தந்தான் என்றும், கேளம்பாக்கம் நீச்சல் குளத்திற்கு இனியாவும் கதம்பாகும் போக இருக்கும் செய்தியையும் அவன்தான் இளங்கோவிற்கு தெரிவித்தான் என்றும் திலக் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டான். இளங்கோதான் என்பது உறுதியாகி விட்டது. ஆனால் இளங்கோ கொலை செய்ததை நேரில் பார்த்த சாட்சி எதுவும் இதுவரை இல்லை. இளங்கோவை முறையாக விசாரித்து விடுவது என்று தீர்மானித்து அவன் இருப்பிடம் நோக்கி போய்க் கொண்டிருந்தான் பார்த்திபன். இளங்கோவை அழைத்து ஏதாவது எச்சரிக்கை செய்தால் அப்புறம் திலக் தான் கம்பிகளுக்கு பின்னால் போக வேண்டியிருக்கும் என்று பார்த்திபன் திலக்கையும் மிரட்டிவிட்டு வந்திருந்ததால் திலக் நிச்சயம் இளங்கோவை அழைத்து எந்த செய்தியையும் சொல்ல மாட்டான் என்ற நம்பிக்கை பார்த்திபனுக்கு இருந்தது. பார்த்திபன் தன்னுடைய பெல்ட்டை தொட்டு பார்த்து கொண்டான். அதற்கு இறை போட்டு ரொம்ப நாட்களாயிற்று. மோட்டார் பைக் இளங்கோ இருந்து கொண்டிருந்த பிரதேசத்தில் நுழைந்தது. மிகவும் நெருக்கடியான பிரதேசமாக இருந்தது. நடைபாதையில் மக்கள் நடக்க இடமின்றி கடைகள் சாலையின் பாதையை அடைத்து கொண்டு உள்ளாடைகளும் எவர் சில்வர் பாத்திரங்களும் வளையல் ரிப்பன்களும் காதணிகளும் குழந்தை பொம்மைகளும் செருப்புகளும் விற்று கொண்டிருந்தன. அந்த கடைகளுக்கு நடுவே இருந்த ஒரு தனி கடை பார்த்திபனை கவர்ந்தது. அந்த கடையில் விதவிதமான கத்திகள் விற்றன, அரிவாள்கள் இருந்தன. பாக்கு வெட்டி, ஸ்க்ரூ, ஸ்பேனர் என்று மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் ஆயுதங்கள். கடைக்காரன் இளைஞனாக இருந்தான். பார்த்திபன் மோட்டார் பைக்கை அவன் கடைக்கு எதிரே நிறுத்தினான். இறங்கு கதம்பா என்றான். கதம்பா புரியாமல் இறங்கினாள். கடைக்காரன் சீருடை அணிந்த பார்த்திபன் தன்னை நோக்கி வருவதை லேசான கலவர முகத்துடன் பார்த்தான். எழுந்து கொண்டான். சார் என்றான் வெகு பணிவாக. பார்த்திபன் அங்கு வைக்கப்பட்டிருந்த கத்திகளில் இனியாவை குத்த உபயோகப்படுத்தப்பட்ட கத்தி போல் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தான். இருந்தது. ஒரு ஓரத்தில் வட்டமாக ஒரு 20 கத்திகள் அதன் கூர் முனைகள் ஒன்றையொன்று தொடுகிற மாதிரி அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தன. பார்த்திபன் குனிந்து அவற்றில் ஒன்றை எடுத்தான். விரல் நுனியில் லேசாக அழுத்தினான். கத்தி உள்ளே இறங்கினதே தெரியாமல் இறங்கியது.
உடனே விரல் நுனியில் ஒரு இரத்த முத்து வெளிப்பட்டது. பார்த்திபனின் விரலில் தெரிந்த இரத்த துளியை பார்த்துவிட்டு கதம்பா பதறினாள். என்ன பார்த்திபன் இது, சின்ன குழந்தை மாதிரி என்று கேட்டுவிட்டு பொது இடம் என்று கூட பார்க்காமல் அவன் விரலை எடுத்து கதம்பா வாயில் வைத்து கொண்டாள். கதம்பாவின் வாய்க்குள் இருந்த மென்மையான வெப்பம் பார்த்திபனுக்கு இதமாக இருந்தது. ஒரு கண நேரத்திற்கு அவன் தன்னை மறந்தான். பார்த்திபன் தன் மேல் பாக்கெட்டில் வைத்திருந்த இளங்கோவின் புகைப்படத்தை வெளியில் எடுத்தான். திலக் கொடுத்தது. கடைக்காரனிடம் அந்த படத்தை காண்பித்தான். இந்த படத்துல இருக்கிற ஆளை உனக்கு தெரியுமா? கடைக்காரன் படத்தை பார்த்தான். அவன் முகம் மலர்ந்தது. இந்த ஆளை எனக்கு நல்லாவே தெரியும் சார். இதோ இந்த பக்கத்து சந்தில தான் இருக்காரு. 4வது வீடு மெத்த மேலே. சின்ன ஸ்டூடியோ வச்சிருக்காரு. கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாரு. திடீர்னு தொலைன்னு ஒரு பேண்ட்டை மாட்டிட்டு போவார். திடீர்னு அதுவே டைட்டான பேண்ட்டாக மாறிடும். தாடி வைப்பாரு எடுப்பாரு, மீசை வைப்பாரு எடுப்பாரு. ஒரு நாள் காதில் வளையம் மாட்டுவார், ஒரு நாள் கையில் காப்போட போவார். என்கிட்ட இவர் நீங்கள் காட்டின மாதிரி ஒரு கத்தி வாங்கினார் சார். சரி, எப்பவும் போல ஏதோ பைத்தியக்காரத்தனமாக கத்தி வாங்குறாருன்னு நினச்சேன். ஏன் சார், அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? இந்த கத்தியை எனக்கு ஒரு பேப்பரில் சுற்றி கொடு என்றான் பார்த்திபன், கடைக்காரனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல். கடைக்காரன் சுற்றி கொடுத்தான். பார்த்திபன் அதற்கு உண்டான பணத்தை கொடுத்தான். கதம்பா, நீ இங்கேயே வளையல் காதணின்னு ஏதாவது பார்த்துட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் என்றான். கதம்பாவின் பதிலுக்கு காத்திராமல் சட்டென்று பக்கத்து சந்தில் புகுந்து நடந்தான். 4வது வீடு. வீட்டின் பக்கவாட்டில் மாடிப்படிகள் குறுகலாக மேலேறின. வீட்டை சுற்றி சாக்கடை அகழி போல ஓடிக்கொண்டிருந்தது. காற்றில் சாக்கடையின் நாற்றம் சேர்ந்திருந்தது. இருட்டாக குறுகலாக மேலேறிய படிகளை பார்த்தான் பார்த்திபன். பூட்ஸ்கள் சத்தம் எழுப்பாத வண்ணம் மெல்ல படிகளில் ஏறினான். படிகளின் முடிவில் கதவு. கதவில் பூட்டு தொங்கியது. பார்த்திபனுக்கு ஏமாற்றமாக இல்லை. ஒரு வகையில் அதை அவன் எதிர்பார்த்திருந்தான். இளங்கோவை அவன் எதிர்பாராத நேரத்தில் மடக்க வேண்டும். அப்போதுதான் உண்மைகள் எல்லாம் தண்ணீரில் அழுத்தப்பட்ட பந்து போல திமிரிக்கொண்டு மேலே வரும் என்று நினைத்தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து மாடிப்படிகளில் செருப்பு சத்தம் கேட்டது. கூடவே விசில் சத்தமும் கேட்டது. பார்த்திபன் எச்சரிக்கை அடைந்தான். விரைப்பானான். இளங்கோவை எதிர்பார்த்து அவனது நரம்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல முறுக்கேறி கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று கீழே அந்த உரையாடல் நிகழ்ந்தது. தம்பி இளங்கோ என்று வயதான ஒரு பெண் குரல் அழைத்தது. என்னம்மா என்று இளங்கோவின் குரல் கேட்டது. நீ ஒழுங்கா வாடகை தர்றேங்கிறதெல்லாம் சரிப்பா, ஆனால் நாங்கள் கௌரவமானவங்க வாழற வீடு இது. இந்த வீட்டுக்கு போலீஸ்காரங்க வர்றதும் போகிறதும் நல்லாவா இருக்கு? உன் கௌரவத்தை பற்றி எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு இன்ஸ்பெக்டர் மேலே போனார். எங்கள் வீட்டில் பயப்படுறாங்க தம்பி, நீ வேற இடத்த தேடிக்கப்பா. இன்ஸ்பெக்டர் வந்தாரா? ஆமாப்பா. உங்களை எதுவும் கேட்டாரா? இல்லைப்பா, அவர் மேலே போனதை பார்த்தேன். திரும்பி போயிட்டாரா? அதை நான் பார்க்கல. இளங்கோ நிச்சயம் மேலே வரமாட்டான் என்று பார்த்திபனுக்கு தோன்றியது. இனிமேலும் அவன் அங்கேயே பதுங்கி இருந்தால் பச்சி பறந்துவிடும் என்று தோன்றியது. பார்த்திபன் மெல்ல பெல்ட்டை உருவினான். சட்டென்று மறைவிடத்தில் இருந்து வெளிப்பட்டு படிகளில் இறங்கினான். அவன் இறங்கியதால் ஏற்பட்ட சின்ன சலனம் இளங்கோவிற்கு போதுமானதாய் இருந்தது. இளங்கோ தலை நிமிர்ந்து ஓனான் பார்ப்பது போல் பார்த்தான். படிகளில் பார்த்திபன் ஒவ்வொரு அடியாக புலி போல் இறங்குவதை கண்டான். அவ்வளவுதான். இளங்கோ சரையில் என்று திரும்பினான். ஓடத் தொடங்கினான். பார்த்திபன் படிகளில் சரிந்தான். இளங்கோவின் பின்னால் ஓடினான். இளங்கோ அந்த சந்தில் இருந்து கடைகள் நிறைந்த சாலையில் திரும்ப பார்த்திபன் பூட்ஸ் கால்கள் தடதடக்க பெல்ட் கைகளில் ஊசலாட அவன் பின்னால் சென்றான். இளங்கோ பயத்தில் இருந்தான், பதற்றத்தில் இருந்தான். அதனால் ஓர் இலக்கின்றி ஓடினான். எதிரில் வந்தவர்களை மோதினான். மோதப்பட்டவர்கள் கடைகளின் மேல் விழுந்தார்கள். இளங்கோ ஒரு காய்கறி கடையின் சேனை கிழங்கு குவியல் மேல் கால் வைத்து தடுமாறி விழுந்து எழுந்தான். பிளாஸ்டிக் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய பிளைவுட் சதுரத்தை மோதி கவிழ்த்தான். அவன் தப்பித்து ஓட பாதை சீராக இல்லை. மக்கள் அத்தனை பேரும் பய முகங்களுடன் வேடிக்கை பார்த்தார்களே ஒழிய யாரும் இளங்கோவை பிடிக்க முன் வரவில்லை. கத்தி விற்ற கடைக்காரன் இளங்கோவையும் துரத்தி கொண்டு வந்த பார்த்திபனையும் பார்த்துவிட்டான். அவன் சற்றென்று பாய்ந்து வந்து இளங்கோவின் ஓட்டத்தை தடை செய்ய பார்க்க இளங்கோ அவனை ஒரு மோதினான். கத்தி கடைக்காரன் அப்படியே அவனுடைய கடை பொருட்களின் மேல் விழுந்தான். இருந்தும் தன் கால்களில் ஒன்றை இளங்கோவின் கால்களுக்கு குறுக்கே நுழைத்து எடுத்தான். இளங்கோ கீழே விழுந்து உருண்டான். எழுந்து கொள்வதற்குள் பார்த்திபனின் பெல்ட் நுனி அவன் இடுப்பை பாம்பின் நாக்கு போல தீண்டியது. அடுத்த அடி அவனை இன்னொரு முறை உருள செய்தது. மல்லாந்து விழுந்த இளங்கோவின் மார்பில் பார்த்திபனின் பூட்ஸ் கால் பதிந்தது. இல்ல இல்ல இல்ல, நான் சத்தியமா இனியாவை கொல்லல என்று கத்தினான் இளங்கோ. அவன் பார்த்திபனின் போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பில் இருந்தான். அவனது உதடு கிழிந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. சுவரில் சாய்ந்து நின்றிருந்தான். அவன் முகத்தின் மேல் ஒரு விளக்கு வெப்பமான வெளிச்சத்தை பொழிந்து கொண்டிருந்தது. முகமெங்கும் வியர்வை வெள்ளம். பார்த்திபன் அவன் கால்களில் முட்டிக்கு பின்னால் களியை கொடுத்து அழுத்தி அடிக்கலாமா என்று யோசித்தான். அடிக்க வேண்டாம் என்று தீர்மானித்தான். சரி, இனியாவை நீ கொல்லல, ஒத்துக்கிறேன். நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் உண்மையான பதில் சொல்லணும். எனக்கு பசிக்குது.
பசிக்குதா? ரைட் அண்ணே என்றான். என்ன தம்பி என்றார் கான்ஸ்டபிள் இருதயசாமி. இவனுக்கு பசிக்குதான், என்ன வேணும்னு கேளுங்க, வாங்கி கொடுங்க. என்ன தம்பி நீ புடிச்சு 4 இழுப்பியா, அதை விட்டுட்டு என்றார் இருதயசாமி. பசிக்கிறது வேற அண்ணன், அது எல்லோருக்கும் இயல்பா வர்ற உணர்வு. பசிக்கு தீனி போடாம இருக்கக்கூடாது. இளங்கோ சொல்லு, என்ன சாப்பிட்ற? சிக்கன் பிரியாணி, மீன் வறுவல், சோறு, மீன் குழம்பு, பட்டர் சிக்கன். போதுமா இல்லை இன்னும் வேணுமா? போதும். சரி என்று திரும்பிய பார்த்திபன், இவன் சொன்ன எல்லாத்தையும் நிறைவே கொண்டு வர சொல்லுங்கண்ணே என்று கட்டளையிடும் குரலில் சொன்னான். இருதயசாமி முகத்தை சுளித்து கொண்டு வெளியேறினாள். பல நாள் பட்டினி கிடந்தவன் போல் இளங்கோ அள்ளி அள்ளி உண்டான். தண்ணீர் குடித்தான். திருப்தியாக ஒரு ஏப்பம் விட்டான். உண்ட மயக்கத்தில் அவன் கண்கள் செருகின. கண்களை மூடிக்கொண்ட நேரத்தில் பார்த்திபன் அந்த லாக்கப்பில் நுழைந்தான். இளங்கோவின் முகத்தில் ஒரு குவளை நீரை ஊற்றினான். இளங்கோ திடுக்கிட்டு கண் விழிக்க பார்த்திபனின் உத்தரவின் பேரில் இளங்கோவை 2 கான்ஸ்டபிள்கள் எழுப்பி நிறுத்தி அவன் கைகளை உயர தூக்கி சங்கிலியில் பிணைத்தார்கள். இளங்கோ, நீ உண்மைகளை சொல்ற வரைக்கும் உன்னை தூங்க விட மாட்டேன்னா, வயிறார சாப்பிட்ட அப்புறம் தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது. இது நாள் வரைக்கும் தூங்கி இருப்ப, இங்க உனக்கு தூக்கமே கிடையாது. உண்மையை சொல்ற வரைக்கும் இப்படி தான் உன் மூஞ்சில தண்ணி ஊற்றி உன்னை தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன் ஆளுங்க. அடி உதையெல்லாம் கொண்டு வராத உண்மையை இந்த சிகிச்சை கொண்டு வந்துடும். சொல்லிடுப்பா, நீ கேளம்பாக்கம் நீச்சல் குளத்துக்கு போனியே, அதுக்கு சாட்சி இருக்கு. கத்தி வாங்கினதுக்கு சாட்சி இருக்கு. இனியாவை எப்படி கொன்னேன்னு மட்டும் சொல்லிடு என்றான் பார்த்திபன் குறும்பான சிரிப்புடன். இளங்கோ இமைகளை மிக சிரமப்பட்டு திறந்தான். கல் கட்டி தொங்கவிட்ட மாதிரி அவன் இமைகள் மூடிக்கொள்ள அவன் முகத்தில் ஒரு குவளை நீர் பாய்ச்சி அடிக்கப்பட்டது. இந்த முறை சுடுநீர். ஐயோ என்று அலறினான் இளங்கோ. அத்தியாயம் 20. ஐயோ என்று இளங்கோ இன்னொரு முறை அலறினான். நிறுத்துங்க, என் முகத்தில் தண்ணி ஊத்தாதீங்க, என்ன நடந்தது நான் சொல்கிறேன் என்று மூச்சிறைக்க கத்தினான். பார்த்திபன் கண்களாலேயே தண்ணீர் ஊற்றும் செயலை தடுத்து நிறுத்தினான். சொல்லு என்றான். இளங்கோ கண்கள் செருக செருக பரிதாபமாக பார்த்திபனை பார்த்தான். இனியாவை கொல்ல நினைச்சது உண்மைதான் இன்ஸ்பெக்டர், ஆனால் நான் இனியாவை கொல்லலை. இதை நம்ப சொல்றியா? சத்தியமாக நான் கொல்லலை இன்ஸ்பெக்டர். நீ இனியாவை ஃபோனில் கொன்னிடுவேன்னு சொல்லி மிரட்டலை? எப்படி அது? அடி இனியா, என்னவளே, நேற்று வரைக்கும் இனிச்சவளே, உன் கடைசி ஆசைன்னு ஏதாவது இருந்தா உடனே நிறைவேற்றிக்கம்மா. உடனே நிறைவேற்றலைன்னா எப்பவுமே நிறைவேற்ற முடியாது. ஏன்னு கேட்குறியா? ஏன்னா நான் உன்னை கொல்ல போகிறேன். சரியா சொன்னேனா? இப்படி சொல்லித்தானே நீ இனியாவை மிரட்டின. இனியாவை நான் ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டினது உண்மைதான் இன்ஸ்பெக்டர். அவளால் தான் என்னோட ஃபோட்டோ ஸ்டூடியோ எரிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. அதனால தான் எனக்கு அவளை கொல்லணுங்கிற வெறி வந்தது. திலக் என் நண்பன், அவன் சினிமாவில் நடிகனா நுழையறதுக்கு நான் உதவி பண்ணினேன். அவன் எனக்கு எப்படியாவது தன்னோட நன்றி கடனை செலுத்தணும்னு நினச்சான். அதனால் இனியாவை பற்றின செய்தியெல்லாம் எனக்கு தெரிவிக்க சொன்னேன். இனியாவை எந்த நேரத்தில் நான் கொல்ல முடியும்னு உளவு பார்த்து சொல்லணும்னு சொன்னேன். இனியாவோட ஒவ்வொரு அசைவையும் அவன் பார்த்து பார்த்து எனக்கு சொன்னான். கேளம்பாக்கம் நீச்சல் குளத்துக்கு அவள் தன்னோட தோழியோட தனியாக போக போகிறாங்கிற செய்தியை திலக் எனக்கு கொடுத்த உடனேயே இனியாவை கொல்ல இதை விட்டா வேற தருணம் கிடையாதுன்னு நினச்சேன். நீச்சல் குளத்தில் வச்சு இனியாவை கொல்லணும்னு நினச்சேன். முதல் நாள் இரவே நான் கேளம்பாக்கம் பங்களாவுக்கு போயிட்டேன். இனியா எப்படியும் நீச்சல் குளத்துக்கு வருவா, குளிப்பா, அவளை அப்படியே தண்ணிக்கு அடியில் இழுத்து மூச்சு திணற வச்சு கொன்னுடலான்னு காத்துட்டு இருந்தேன். ஆனால் மறுநாள் விடிய விடிய என் நரம்பெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு போதை மருந்து பழக்கம் உண்டு இன்ஸ்பெக்டர். என் உடம்பு போதை மருந்துக்கு ஏங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் நான் அந்த இடத்த விட்டு உடனே விலகி போயிட்டேன். இனியாவை நான் நீச்சல் குளத்தில் அழுத்தி கொல்லவே இல்லை இன்ஸ்பெக்டர். பொய் என்றான் பார்த்திபன் குரலில் ஆத்திரம் தெரிக்க. நீ இனியாவை கொல்ற முயற்சியில் தோத்து போய் ஓடுறப்ப உன் முகத்தை பார்த்ததுக்கு சாட்சி இருக்கு. உன் ஒரு காதில் நீ வளைய மாட்டிகிட்டு இருந்த இல்லையா? வளைய மாட்டிகிட்டு இருந்தது உண்மைதான். ஆனால் இனியாவை நான் நீச்சல் குளத்தில் தொடக்கூட இல்லை இன்ஸ்பெக்டர். அதுதான் உண்மை. நீ சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யான்னு இப்போ தெரிஞ்சிடும். உன்மேல எந்த தப்பும் இல்லைன்னா என்னை பார்த்துட்டு ஏன் அப்படி ஓடணும் என்ற பார்த்திபன் இருதயசாமியை அழைத்து கதம்பாவை கூட்டி வர சொன்னான். கதம்பா அடுத்த 5வது நிமிடத்தில் அங்கே இருந்தால். நீச்சல் குளத்துல இனியாவை கொல்ல முயற்சி பண்ணிட்டு தோத்து போய் ஓடினது இவன் தானான்னு பார் கதம்பா என்று அவளிடம் பார்த்திபன் சொன்னான். கதம்பா போட்டோவில் இளங்கோவை பார்த்திருக்கிறாள். நேரில் தூரத்தில் இளங்கோ மார்க்கெட்டில் ஓடிய போது பார்த்தாள். ஆனால் நீச்சல் குளத்தில் இருந்து எழுந்து ஓடிய முகம், பக்கவாட்டில் காதில் ஒரு வளையம் ஆட அவனை பார்த்து தீ விழி விழித்த முகம் அதுதானா என்று அவளால் சரியாக சொல்ல முடியவில்லை. இப்போது பார்த்திபன் அவளை அழைத்து வர சொல்லி, நீச்சல் குளத்தில் இருந்து தப்பித்து ஓடியவன் அவன்தானா பார் என்று பார்த்திபன் கேட்டபோது இளங்கோவை பார்த்தாள். நேராக அந்த முகத்தை பார்த்தாள். அந்த முகத்தில் லேசாக முளைத்த தாடி இருந்தது. அந்த கண்களில் ஒருவித குரூரம் இருந்தது. உதடுகள் லேசாக துடித்து கொண்டிருந்தன. மூச்சு உலை துருத்தியில் இருந்து வெளிப்படுவது போல புசு புசு என்று வெளிப்பட்டு கொண்டிருந்தது.
பார்த்திபன் இளங்கோவின் காதில் ஒரு வளையத்தை வேறு மாட்டிவிட்டான். அவள் இளங்கோவை எல்லா கோணங்களில் இருந்தும் பார்க்கிற மாதிரி அவளுக்கு வாய்ப்புகள் அமைத்து தந்தான். சுற்றி சுற்றி வந்து பார்த்தும் கதம்பாவின் உள்மனம் அவன் இல்லை அவன் இல்லை என்று ஆர்ப்பரித்தது. நீச்சல் குளத்தில் நீரில் இருந்து எழுந்து ஓடியவனின் பக்கவாட்டு முகத்திற்கு மூக்கு இன்னும் சற்று நீளம், விழிகளில் சிவப்பும் கொடூரமும் இன்னும் அதிகம். இளங்கோவின் முகத்தில் ஒரு எலியின் கோழைத்தனம் தெரிந்தது. அவள் பார்த்த முகத்தில் இந்த கோழைத்தனம் இல்லை. கதம்பா தலையை வலதும் இடதுமாக அசைத்தால் இவன் இல்லை என்றால் முகத்தில் ஏமாற்றம் வெளிப்படையாய் தெரிய, பார்த்திபனின் முகத்திலும் அந்த ஏமாற்றம் பிரதிபலித்தது. அந்த இருவர் முகங்களிலும் தெரிந்த ஏமாற்றம் இளங்கோவின் முகத்தில் புன்முறுவலை ஏற்படுத்தியது. நான் தான் சொன்னேனே இன்ஸ்பெக்டர், நான் இனியாவை நீச்சல் குளத்தில் தொடக்கூட இல்லை. அந்த நேரத்தில் நான் போதை மருந்து வாங்க போயிருந்தேன். ஒரு தொலைக்காட்சியிலிருந்து வேறு என்ன அந்த நேரத்தில் வந்து பேட்டி எடுத்தாங்க. என் பேட்டி அந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாச்சு. பார்த்திபன் மேலும் ஏமாற்றமாக உணர்ந்தான். வலையில் சிக்கிய மீன் துள்ளி குதித்து மறுபடியும் நீரில் நழுவிவிட்ட மாதிரி இருந்தது அவனுக்கு. இன்ஸ்பெக்டர், கேளம்பாக்கத்தில் நான் இனியாவை சாகடிக்க முடியலேங்கிறது எனக்கு பெரிய ஏமாற்றமாகவே இருந்தது. அதனால இனியாவை எப்படியும் முடிச்சிடணும்னு நான் ஒரு கத்தியை வாங்கினேன். இனியாவை தேடிட்டு புறப்பட்டேன். நான் கீழே இறங்கி வந்திருப்பேன். என்ன ஒரு இன்ஸ்பெக்டர் கைது பண்ணிட்டாரு. என்னது என்றான் பார்த்திபன் திடுக்கிட்டு போய். ஆமாம் சார், வானதின்னு ஒரு குட்டி நடிகை. சமீபத்தில் அவளை ஃபோட்டோ எடுத்தேன். வானதி தாராளமாக கவர்ச்சி காட்டி போஸ் கொடுத்தா. அந்த படங்களை எல்லாம் நான் ஒரு பத்திரிகைக்கு விற்றேன். அந்த படங்கள் எல்லாம் ஆபாசமாக இருக்குன்னு போலீஸில் பத்திரிகையை தடை பண்ணிட்டாங்க. புகைப்படம் எடுத்த என்னையும் கைது பண்ணிட்டாங்க. இனியா கொலையான அன்னைக்கு ராத்திரி தான் போலீஸ் காவலில் இருந்தேன். மறுநாள் கோர்ட்டில் நான் ஜாமீன் வாங்கி வெளியே வந்தேன். என் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அரசியல் புள்ளிங்க சில பேரை சந்திக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த ஒரு தடவை ஆபாச புகைப்பட கேஸில் மாட்டினேங்கிறதுக்காக போலீஸ்காரங்க எங்கே எந்த ஆபாச புகைப்படத்தை பார்த்தாலும் சரி என்ன தேடிட்டு வர்றாங்க. நான் அதனால் அவங்களுக்கு பயந்து தான் ஓடிட்டு இருந்தேன். பார்த்திபன் ஒரு முறை தரையை உதைத்தான். இளங்கோ சொல்வது அத்தனையும் உண்மை என்றால் அவன் கொலைக்காரன் இல்லை. பார்த்திபன் கதம்பாவுடன் வெளியேறினான். லட்சுமி தொலைக்காட்சியில் இளங்கோவை பேட்டி எடுத்தார்கள். பேட்டி எடுத்த தேதி கேளம்பாக்கம் நீச்சல் குளத்தில் இனியாவை கொலை செய்ய முயற்சி செய்த அதே தேதி, நேரம் கூட ஏறக்குறைய அதே நேரம்தான். அதனால் இனியாவை நீச்சல் குளத்தில் அழுத்தி கொல்ல முயன்றது இளங்கோ இல்லை. இரண்டாவதாக, இனியா கொலையான அன்றிரவு இளங்கோ போலீஸ் காவலில் இருந்த செய்தியும் உண்மை. ஆபாச புகைப்படம் எடுத்ததாக அவன் மீது வழக்கு பதிவாகி இருந்தது. இந்த இரண்டு உண்மைகளையும் விசாரித்து அறிந்த பார்த்திபனுக்கு ஒன்று மட்டும் தெள்ளத் தெளிவாக புரிந்தது. இளங்கோ என்னும் மீன் வலையில் சிக்கிவிட்டதாக அவனும் கதம்பாவும் நினைத்து கொண்டிருக்க, அது வலையை கிழித்து கொண்டே தண்ணீரில் மீண்டும் பாய்ந்துவிட்டது என்று மிகச்சரியாக தெரிந்துவிட்டது. அவனை விட கதம்பாவிற்கு தான் ஏமாற்றம் அதிகமாக இருந்தது. இளங்கோவை விடுதலை பண்ணிடுவீங்களா பார்த்திபன்? கொலை வழக்கிலிருந்து விடுதலை பண்ணிட வேண்டியதுதான். அவன் பேர்ல இருக்கிற மற்ற வழக்குகளுக்காக அவன் சிறைக்கு போறதும் வெளியே வரதும் நீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு. பார்த்திபன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் மேஜை மீதிருந்த தொலைபேசி அலறத் தொடங்கியது. எடுத்து ஹலோ என்றான். எதிர் மூனையில் சற்று நேரம் மௌனம். பார்த்திபன் இந்த முறை அதட்டலாக ஒரு ஹலோ என்றான். எதிர்முனையில் இருந்து ஒரு பெண் கேவும் ஒலி கேட்டது. பார்த்திபன் உடனே குரலில் கருணையை வரவழைத்து கொண்டான். நான் தான் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் பேசுகிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும் என்ன சொல்கிறதா இருந்தாலும் எங்ககிட்ட பயப்படாமல் சொல்லலாம். சார், நான் வளர்மதி பேசுகிறேன் சார். இனியாவின் ஒப்பனை பெண். இந்த சின்ன வட்டமான முகமும் மிரட்சி நிறைந்த அந்த முகத்தின் பெரிய கண்களும் பார்த்திபனின் மனதில் நிழலாடின. என்னம்மா வளர்மதி, உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்ல விட்டுட்டேன் சார். எனக்கு பயமா இருந்தது. எது சம்பந்தமா வளர்மதி? இனியாக்கா கொலை தொடர்பா? சொல்லுமா, பயப்படாம சொல்லு. எங்கே இருந்து பேசுற? இனியாக்கா வீட்டில் இருந்து தான். யாரும் ஒட்டு கேட்கலையேன்னு பார்த்துக்க. அப்படி யாராவது உன்னை கண்காணிக்கிறாங்கன்னு தோணிச்சுன்னா நீ உடனே வெளியே வந்து ஒரு பொது தொலைபேசியில் இருந்து என் கூட பேசு. சரி சார், நான் வெளியே வந்து பேசுகிறேன். நான் இத்தனை நாள் இந்த செய்தியை சொல்லலையேன்னு என்னை கோவிச்சிக்க மாட்டீங்களே? போலீஸ்னாலே எனக்கு பயம். சேச்சே, குற்றம் பண்ணாதவர்களுக்கு போலீஸ்காரங்க என்னைக்குமே நண்பர்கள் தாம்மா. நான் உனக்காக இங்கேயே காத்துட்ருக்கேன். செய்தியை சீக்கிரம் சொல்லு. சரி சார் என்று தொலைபேசி தொடர்பு அருந்தது. பார்த்திபன் படபடக்கும் நெஞ்சுடன் காத்திருந்தான். சிறிது நேரத்தில் தொலைபேசி ஒலித்தது. ஹலோ என்றான் எடுத்து. நான் தான் சார் என்று வளர்மதியின் குரல் கேட்டது. சொல்லுமா. பாரிவேலுடைய மனைவி ஒரு நாள் பாரிவேலுக்கு ஃபோன் போட்டு பேசினாங்க. எப்போ? கேளம்பாக்கம் பங்களாவில் இனியாக்காவை நீச்சல் குளத்தில் அழுத்தி கொல்ல முயற்சி பண்ணாங்களே, நீங்கள் கூட வந்து போனீங்களே அன்னிக்கு. என்னென்னு சொன்னாங்க? இனியாக்காவை திட்டினாங்க. சிவப்பு தோலை வச்சுக்கிட்டு இழுத்து கட்டின மார்பை வச்சுக்கிட்டு இனியாக்கா பாரிவேலை மயக்கிட்டதா சொன்னாங்க. இனியாக்கா சாகலங்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இனியாக்கா இருந்தா தானே பாரிவேல் இனியாக்கா கிட்ட வந்து அவரோட ஸ்டைலை காட்டுவாருன்னு கேட்டாங்க.
இனியா அக்காவுக்கு தண்ணியில் தான் சாவு வரணும்னு இல்லை, அவங்களுக்கு எங்கே எப்படி சாவு வரணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு பாரிவேலோட மனைவி ரொம்ப கோபமாக பேசினாங்க. அப்படியா என்றான் பார்த்திபன். இனியாவின் கொலை செய்தியை அறிந்து அவன் இனியா வீடு நோக்கி சென்றபோது பாரிவேலின் கார் டிரைவர் அந்த இடத்தில் இருந்து அவசரமாக காரை எடுத்துக்கொண்டு விலகியது நினைவிற்கு வந்தது. பாரிவேலின் மனைவியா? பானுவா? இந்த டிரைவரிடம் ஏதோ செய்தி இருக்கிறதா? அதனால்தான் அவன் ஓடினானா? கேட்டதற்கு ஏதோ பதில் சொல்லி மழுப்பினானே. பார்த்திபன் சட்டென்று ஒரு முடிவிற்கு வந்தான். பாரிவேலின் தொலைபேசி எண்ணை சுற்றினான். காத்திருந்தான். எதிர்முனையில் போன் எடுக்கப்பட்டு ஹலோ என்ற பெண் குரல் கேட்டது. பானு என்று மென்மையாக வினவினான் பார்த்திபன். நான் பானு தான் பேசுகிறேன் என்றாள் பானு. இன்ஸ்பெக்டர் பார்த்திபன், இனியாவை கொலை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத பூனமாறு இருந்தா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா என்று அதிரடியாக கேள்வி ஒன்றை அணுகுண்டு போல் வீசினான் பார்த்திபன். ஐயோ இன்ஸ்பெக்டர், நான் தான் கொலைகாரின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, நான் தான் கொன்னேன். என் கணவர் என்கிட்டேருந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் அந்த சண்டாளியை கொன்னேன் என்று பானு அழுகையும் விம்மலும் நிறைந்த குரலில் சொன்னாள். அத்தியாயம் 21. இன்ஸ்பெக்டர் பார்த்திபன், கதம்பா, கான்ஸ்டபிள் இருதயசாமி ஆகியோருடன் பாரிவேலின் வீட்டை நோக்கி ஜீப்பில் சென்றான். போகும் வழியில் எல்லாம் பார்த்திபனின் மனம் பானு சொல்லியதே மறுபடியும் அசை போட்டது. கடைசியில் பானுவா? பாரிவேலின் மனைவியா இனியாவை கொன்றவள்? தன் கணவனை தன்னிடம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி செய்துவிட்டாளா? அவளால் எப்படி இனியாவின் படுக்கை அறைக்குள் நுழைய முடிந்தது? எப்படி அவ்வளவு துல்லியமாக திட்டம் தீட்ட முடிந்தது? இனியாவின் படுக்கை அறைக்குள் அவளையும் பாரிவேலையும் தவிர யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் எப்படி அவளுக்கு தெரிந்தது? பாரிவேலின் வீட்டு காம்பவுண்ட் கேட் பார்த்திபனின் ஜீப்பை கண்டதும் தானாக திறந்தது. காவலாளியின் முகத்தில் சவக்கலை தெரிந்தது. தண்ணீர் ஊற்றி தோட்டத்து செடிகளுக்கு புத்துயிர் ஊட்டி கொண்டிருந்த தோட்டக்காரன் ஜீப்பை கண்டதும் தன் செயலை நிறுத்திவிட்டான். ஜீப் நின்றது. வேலைக்காரன் ஒருவன் ஓடி வந்தான். அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, பின்னால வர சொன்னாங்க என்றான். பாரிவேல் எங்க? அவர் ஒரு படப்பிடிப்புக்காக கோவா போயிருக்காருங்க. பார்த்திபன் தோட்டக்காரன் இட்டு சென்ற பாதையில் நடந்தான். வீட்டின் பின்னால் அவுட் ஹவுஸ் போல ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அதன் கதவு மூடப்பட்டு இருந்தது. தோட்டக்காரன் அந்த வீட்டின் கதவை தட்டினான். அந்த தட்டலுக்காகவே காத்திருந்த மாதிரி கதவு உடனே திறந்து கொண்டது. கதவை திறந்தவள் பானுமதி. அவளை பார்த்து பார்த்திபன் திடுக்கிட்டான். பானுமதி சிகப்பு நிற சேலை அணிந்திருந்தாள். குண்டாக இருந்தால், முகத்தில் திடீரென முதுமை வந்து குடிகொண்ட மாதிரி தெரிந்தாள். பெரிதான வட்டமான சிகப்பு குங்கும பொட்டு வைத்திருந்தாள். தலைமுடி பின்னால் கண்ணகிக்கு போல பிரிந்திருந்தது. முகத்தில் சோகம், கன்னங்களில் கண்ணீர். வாங்க இன்ஸ்பெக்டர் என்று அழைத்தாள். பார்த்திபன் உள்ளே நுழைந்தான். பின்னாலேயே கதம்பாவும் இருதயசாமியும் நுழைந்தார்கள். அது அவுட் ஹவுஸ் தான். அதன் கூடம் பெரிதாய் இருந்தது. அந்த கூடத்தில் பார்த்திபன் கண்ட காட்சி அவனை மேலும் திடுக்கிட வைத்தது. உடம்பெல்லாம் பட்டை பட்டையாய் திருநீறு பூசிக்கொண்டு ஒரு பூசாரி கூடத்தில் அமர்ந்திருந்தார். அவர் முன்னால் மந்திர தகடுகள் இருந்தன. சின்னதாய் ஒரு யாக சதுரம், அதில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. துணியில் செய்யப்பட்ட பொம்மை ஒன்று இருந்தது. அதன் உடம்பெங்கும் ஊசிகள் குத்தப்பட்டிருந்தன. பார்த்திபனை பார்த்தவுடன் காரை எடுத்துக்கொண்டு ஓடிப்போன பாரிவேலின் கார் டிரைவர் மாணிக்கமும் தலையை குனிந்து கொண்டான். அவனும் அங்கே இருந்தான். அவன் நெற்றி முழுக்க திருநீரு. அந்த பட்டையின் நடுவே ஒரு வட்ட வடிவ குங்கும பொட்டு. பானுமதி, பூசாரி, கார் டிரைவர் மாணிக்கம் 3 பேரை தவிர அந்த அவுட் ஹவுஸில் வேறு யாரும் இல்லை. ஊதுவத்தி புகை, சாம்பிராணி புகை. என்ன இது என்று அதிகார தொனியில் கேட்டான் பார்த்திபன். மாணிக்கம் கண்களில் நீர் தழும்ப நிமிர்ந்தான். பூசாரி வெலவெலத்து போய் பார்த்தார். மாணிக்கம் எதையோ சொல்ல தொடங்க பானுமதி இடைமறித்தாள். இன்ஸ்பெக்டர், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் சொல்றத நம்பாதீங்க. என்னப்பா நீ சொல்ல வந்ததை சொல்லு என்று பார்த்திபன் மாணிக்கத்தை பார்த்து அதட்டினான். இனியாவை நான் தாங்க கொன்னேன் என்றான் மாணிக்கம். என்ன இது கதை? திடீர் என்று எதிர்பாராத திசையிலெல்லாம் திரும்புகிறதே என்று தோன்றியது பார்த்திபனுக்கு. என்னையா சொல்ற இன்ஸ்பெக்டர் என்று வீறிட்டாள் பானுமதி. நான் சொல்றத கேளுங்க, அவன் சொல்றத கேட்காதீங்க. சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் வாய் திறந்து சொல்லுங்க. இது என்ன செட்டப்? ஏதாவது படம் எடுக்க போறீங்களா? இல்லை இன்ஸ்பெக்டர், இந்த பூசாரி எங்க ஊர்க்காரரு. இவர் தான் அந்த இனியாவை கொல்றதுக்கு எங்க ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தவர் என்றாள் பானுமதி. ஒரே குழப்பம் என்றார் கான்ஸ்டபிள் இருதயசாமி. என்னம்மா இது நேரத்துக்கு ஒன்று சொல்றீங்க? முதல்ல நீங்க தான் கொன்னதா சொன்னீங்க. அப்புறம் இந்த மாணிக்கம் அவன் தான் கொன்னேன்னு சொல்றான். இப்ப இந்த பூசாரி தான் உங்க ஊர்ல இருந்து இனியாவை கொல்றதுக்காக புறப்பட்டு வந்தாருன்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர், அந்த இனியா என் கணவரை பங்கு போட்டுக்கிறத என்னால் தாங்கிக்க முடியல. என் வாழ்க்கையை அவ சூன்யமாக்க போறான்னு நான் பயந்துட்டேன். நான் எப்போ ஃபோன் போட்டாலும் என் கணவர் அந்த சிறுக்கி வீட்டில் இருக்கிறதா செய்தி வரும். இனியா சாகரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னால் இப்படி தான் ஒரு தடவை நான் என் கணவருக்கு ஃபோன் பண்ணேன். படப்பிடிப்பில் இல்லைன்னாங்க. அப்புறம் பார்த்தா கேளம்பாக்கத்து பங்களாவில் அவளை யாரோ நீச்சல் குளத்தில் வச்சு சாகடிக்க பார்த்தாங்க. பிழைச்சி எழுந்துட்டா. அதான் விசாரிக்க போயிருக்காருன்னு சொன்னாங்க.
நான் ஃபோனில் அவரை கூப்பிட்டு பேசினேன். அந்த பொம்பளை இருக்கிற வரைக்கும் தானே என் கணவர் அவளை தேடிட்டு போக முடியும். அவளே இல்லாமல் பண்ணிட்டா என்னன்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. அதனால தான் எங்கள் ஊர் பூசாரியை கூப்பிட்டு அனுப்பினேன். இனியாவை கொல்றதுக்கும் பூசாரியை வரவழைக்கிறதுக்கும் என்னம்மா சம்மந்தம்? மறுபடியும் குழப்புறீங்களே. சம்மந்தம் இருக்குது இன்ஸ்பெக்டர். பூசாரி சாதாரணப்பட்ட ஆள் இல்லை இன்ஸ்பெக்டர். ஏவல் வைக்கிறதுல பெரிய ஆள். இனியாவோட கைக்குட்டை ஒன்று எங்ககிட்ட இருந்தது. என் கணவர் அவளோட அன்பு பரிசுன்னு கொண்டு வந்து பீரோவில் பூட்டி வச்சது. அதை நான் திருடி எடுத்தேன். அதை கொடுத்தேன் பூசாரிக்கிட்ட. அதை வச்சு ஏவல் செஞ்சு அந்த சிறுக்கியை கொன்னுட்டாரு. என்னையா பூசாரி? ஆமாங்க, இந்த கைக்குட்டையை வச்சு அந்த பொண்ணு மாதிரி ஒரு பொம்மை பண்ணி நடு மார்பில் ஊசி குத்தி எங்கள் ஊர் ரத்த காட்டேரியை ஏவி விட்டேங்க. இந்த மாணிக்க பயல் தான் அந்த பொம்மையை கொண்டு போய் அந்த பொண்ணு வீட்டில் வீசினா. அது அந்த பொண்ணு இருக்கிற அறைக்கு பக்கத்தில் வளர்ந்து இருக்கிற ஒரு மரத்தில் விழுந்து சிக்கிடுச்சான். இருந்தா என்னங்க, நம்ம ஏவல் சாதாரணங்களா? அன்னைக்கு ராத்திரியே கத்தியால் குத்துப்பட்டு அந்த பொண்ணு செத்து போயிடலை? அப்படித்தான் இனியாவை கொன்னதா சொல்கிறீங்களா? ஆமாங்க. அப்படின்னா இனியாவை கத்தி எடுத்து குத்தினது யாரு? நம்ம ரத்த காட்டேரிங்க என்றார் பூசாரி. என்னவோ ரத்த காட்டேரி அவருக்கு ரொம்பவும் நெருங்கிய சொந்தம் போல. முட்டாள் என்றான் பார்த்திபன். கதம்பாவும் இருதயசாமியும் சிரிப்பை அடக்கும் வழி தெரியாமல் வாயை மூடிக்கொண்டு சிரித்தார்கள். இப்ப எதுக்காக இந்த பொம்மைக்கு இப்படி ஊசி குத்தி வச்சிருக்கீங்க என்று கேட்டான் பார்த்திபன். அவன் பார்வை கீழே கிடந்த பொம்மை மீது படர்ந்திருந்தது. இது நம்ம ஐயாவோட பொம்மைங்க, அதுக்கு கட்டு போடுறோம். எதுக்கு? நம்ம அம்மாவை விட்டு இனிமே வெளியே எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு என்றார் பூசாரி பெருமிதம் பொங்க. பார்த்திபனுக்கு அழுவதா சிரிப்பதா என்று கூட புரியவில்லை. நான் சொன்னதை நீங்கள் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்களேன்னு பயந்து தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் இன்ஸ்பெக்டர். இனிமே என்ன நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. என் கணவருக்கு கட்டு போட்டதால் அவர் இனிமே என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டார். என்ன நீங்கள் தூக்கில் போட்டாலும் சரி, நான் நிம்மதியாக செத்து போவேன். எப்படி கண்டுபிடிச்சிங்க இன்ஸ்பெக்டர்? மை போட்டு பார்த்தீங்களா? தூத்தேரி என்றார் இன்ஸ்பெக்டர் இருதயசாமி. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ஒன்று தான் குறைச்சல். இனிமே இந்த மாதிரி யாரையும் கூப்பிட்டு உளறிக்கிட்டு இருக்காதீங்க. யோ பூசாரி, நீ உடனே மூட்டையை கட்டிக்கிட்டு ஊருக்கு போய் சேரு. மாணிக்கம், நீ என் கூட வா. பொம்மையை எங்கே வீசின? அது எந்த மரத்தில் சிக்கி இருக்குன்னு காட்டு. என் நேரத்தை நல்லா வீணடிச்சிட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு கூத்தடிச்சிட்டீங்களே என்றான் பார்த்திபன். மாணிக்கம் ஜீப்பின் பின்னால் அமர்ந்தான். கான்ஸ்டபிள் அவன் அருகில். கதம்பா பார்த்திபனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவனது எரிச்சல் மண்டிய முகத்தை வேடிக்கை பார்த்தாள். சிவந்திருந்த முகம் கோபம் கொண்ட குழந்தையுடையதைப் போல இருந்தது. பார்த்திபனின் தொடையில் மெல்ல கிள்ளினாள். அவன் திரும்பினான். பார்த்திபன், ஒரு கொலை வழக்குன்னா இப்படித்தான் இருக்கும். 4 நூல் நுனி தெரியும். ஒன்னொன்னா பிடிச்சுக்கிட்டு போவோம். கடைசியில் ஏதாவது ஒரு நூல் நுனியில் ஏதாவது மாட்டோம். சில சமயம் எந்த நூல் முனையிலையும் எந்த செய்தியும் கிடைக்காது என்றாள் குறும்பாக. போக்கிரி, நான் சொன்னதையே எனக்கே திரும்பி சொல்றியா என்று அவளை அறைவது போல அவன் கையை ஓங்க இனியாவின் வீட்டு வாசலில் ஜீப் நின்றது. மாணிக்கம் சொன்னபடி ஒரு பொம்மை மரக்கிளை ஒன்றில் மாட்டிக்கொண்டிருந்தது. மரக்கிளையின் மேல் மாணிக்கமே ஏறி அதை எடுத்து வந்து இன்ஸ்பெக்டரிடம் நீட்டினான். சரி, நீ போ. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனத்தை இன்னொரு தடவை செய்யாத. மாணிக்கம் விட்டால் போதுமென்று ஓடினான். பார்த்திபன், இவர்கள் யாரும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கவே மாட்டார்கள் என்கிறீர்களா என்று கதம்பா சந்தேக குரலில் கேட்டாள். 3 பேரும் அப்பாவிகள் கதம்பா. பானுமதி கிராமத்தில் இருந்து வந்தவள், பாரிவேலின் முறைப்பெண். ஆனால் நகரத்திற்கு வந்து கூட அப்பாவித்தனம் போகல. அவள் கத்தியால் குத்தி கொன்னிருந்தா அவளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பா. கிராமத்து மக்களுக்கு அந்த தைரியம் எப்பவும் இருக்கும். சூதுவாது எல்லாம் இருக்காது. அது சரி, இப்ப நம்மளோட அடுத்த நூல் நுனி எது என்று கேட்டான் பார்த்திபன். பார்த்திபனும் கதம்பாவும் அங்கே மூளையை பிராண்டி கொண்டிருந்த நேரத்தில் இனியாவின் உதவியாளன் மோகன் தன் வீட்டு அறையை தலைகீழாக கவிழ்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் திகில், கலவரம் எல்லாம் குடிக்கொண்டிருந்தது. அறையில் இருக்கும் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் தேடினான். பீரோ திறந்து பார்த்தான். பீரோவில் இருக்கும் ஒவ்வொரு டிராயரும் திறந்து பார்த்தான். அவன் தேடிய அந்த அயல் நாட்டு சாவி கொத்து அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஏறக்குறைய 2 மணி நேரம் அவனுடைய வீடு முழுக்க சோதனையிட்ட பின்னர்தான் அவனுக்கு நினைவு வந்தது. அன்றைக்கு இனியாவின் படுக்கை அறையில் இருக்கும் அலமாரியில் அவன் ஒளிந்திருந்தானே, தக்க தருணத்திற்காக காத்திருந்தானே. இனியா தன் படுக்கை அறையில் அவனிடம் தனியாக சிக்க வேண்டும் என்பதற்காக தவம் இருந்தானே. அலமாரி கதவு அடிக்கடி காற்றில் மூடிக்கொண்டது என்பதற்காக அது லேசாக திறந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவசரத்திற்கு தன் சாவி கொத்தை எடுத்து கதவு இடுக்கில் வைக்கவில்லை. ஐயோ, ஆமாம் ஆமாம், மோகன் பிசாசே, அந்த சாவி கொத்தை அங்கேயே விட்டுவிட்டு வந்து விட்டாயே. அது உன் உயிர் இல்லையா? உன் உயிரை அதுதானே காக்கும். மோகனின் கை கால்கள் எல்லாம் உதறல் எடுத்தன. சாவி கொத்து அவன் உயிரை காக்கப் போகிறதா, இல்லை குடிக்கப் போகிறதா? மோகனுக்கு குப் என்று வியர்த்துவிட்டது. அத்தியாயம் 22. உடம்பெங்கும் உயர்ந்த வியர்வை சுரபிகள் திடீரென்று கபகப என்று வேலை செய்ததால் மோகனின் உடல் எங்கும் வியர்வை வெள்ளம். பேண்ட் பையில் இருந்து கைக்குட்டையை எடுத்து துடைத்து கொண்டான்.
இப்போது என்ன செய்வது? தன் நினைவு மறதியை நொந்தான். அவன் விட்டு வந்த சாவி கொத்து இன்னும் அதே இடத்தில் இருக்குமா? அவன் அந்த அறையில் இருந்து வெளியே வந்த பின்புதானே கொலை விவகாரமே உலகிற்கு தெரிய வந்தது. அதற்கு பின் காவல்துறை அந்த அறையை சூழ்ந்து கொண்டது. அவர்கள் போட்டோ எடுப்பதிலும் கை ரேகைகளுக்கான பவுடர் போடுவதிலும் மிகவும் மும்முரமாக இருந்தார்கள். நல்ல வேளை அவன் கையுறை போட்டு சென்றிருந்தான். அதனால் அவன் கைரேகை இனியாவின் படுக்கை அறையில் இருக்க வாய்ப்பே இல்லை. எப்படியும் அந்த சாவி கொத்தை மீட்டு வருவதற்கு இனியா வீட்டிற்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்று தீர்மானித்தான் மோகன். அந்த அறையை சோதித்த காவல்துறையினர் யாரும் அந்த சாவி கொத்தை ஒரு தடயமாக எண்ணி எடுத்து போயிருக்க கூடாது. அது அங்கேயே இருக்க வேண்டும், கிடைக்க வேண்டும். மோகன் புறப்பட்டான். இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் அதே நேரத்தில் கதம்பாவுடன் ஜீப்பில் இனியா வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தான். பாரிவேல் இல்லை என்று நீதிமன்றத்திலே தீர்மானமாகிவிட்டது. சந்தேக வரிசையில் அடுத்து வந்து இளங்கோ இல்லவே இல்லை என்று வெகு உறுதியாக தெரிந்துவிட்டது. வளர்மதி மூலமாக பானுமதியை தேடிக்கொண்டு போனால் அவள் என்னவோ ஏவல் சூனியம் என்று சொல்லிவிட்டால் அவளும் இல்லை. பின் யார்? இனியாவை கொன்றது யார்? யாருக்கு இனியாவை கொன்றால் லாபம்? இனியாவை கொன்றுவிட வேண்டும் என்ற அளவுக்கு வெறி கொண்டு குத்தியவன் யார்? உண்மையாகவே இனியாவிற்கு நெருங்கியவர்கள் யாரும் இல்லாமல் ஏதோ ஒரு ரசிகன் வந்து அவளை குத்திவிட்டு போய்விட்டானா? இனியாவின் படுக்கை அறையில் புதிய கைரேகைகள் எதுவும் கிடைக்கவில்லை. இனியாவுடைய ரேகைகள், பாரிவேலுடைய ரேகைகள், வளர்மதியின் கைரேகைகள் ஆகியவைதான் அந்த அறையில் இருந்தன. இனியாவை குத்திய கத்தியில் கூட பாரிவேலின் கைரேகை பதிய வைக்கப்பட்டிருந்ததை தவிர மற்ற கைரேகைகள் எதுவும் இல்லை. கொலைகாரன் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாய் இருப்பதால் தான் அவனுடைய கைரேகைகள் எதுவும் இல்லாதபடி பார்த்து கொண்டிருக்கிறான். யார் அந்த கொலைகாரன்? திடீரென்று அவனுக்கு வளர்மதி மீதே சந்தேகம் வந்தது. பாரிவேலை பற்றிய செய்தி கொடுத்ததும் வளர்மதிதான். இப்போது பானுமதி பற்றிய செய்தி கொடுத்ததும் அவள்தான். போலீசிடம் எதையும் மறைக்காமல் சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்தி கொடுத்தாளா, இல்லை வழக்கை திசை திருப்பி விடுவதற்கு அவள் இப்படி செய்கிறாளா? வளர்மதியை ஒருமுறை நேரில் பார்த்து பேச வேண்டும் என்று தீர்மானித்தான் பார்த்திபன். அதனால்தான் இந்த பயணமே. பார்த்திபன் சிந்தனை வசப்பட்டு ஜீப்பின் முன்னிருக்கையில் உட்கார்ந்திருந்தான். பின்னால் கதம்பாவும் கான்ஸ்டபிள் இருதயசாமியும் ஏதோ விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். விவாதத்தினால் எழுந்த கூச்சலில் சிந்தனை கலைந்து பார்த்திபன் பின்னால் திரும்பி பார்த்தான். எனக்கென்னவோ வளர்மதி மேலதான் சந்தேகம் என்றாள் கதம்பா. இல்லம்மா, அந்த பொண்ணை பார்த்தா அப்படியெல்லாம் தோணல என்றார் இருதயசாமி. எனக்கு தோணுது, எனக்கு தோணல. இருதயசாமின்னே, நீங்கள் ஆம்பளைங்க எல்லாம் புத்தியால் செயல்படுறவங்க, மூளையை உபயோகிச்சு இது இப்படி ஆனால் அது அப்படி போகும்னு கணக்கு போடுறவங்க. எங்களுக்கு கணக்கு முக்கியம் இல்லை, என்ன உணர்கிறோமோ அதுதான் சொல்கிறோம். என் இதயம் சொல்கிறத சொல்கிறேன். இனியாவை ஒரு பொண்ணு தான் கொண்டு இருக்கணும்னு என் இதயம் சொல்லுது. அப்படி இப்படி யோசிச்சா நான் ஒரு பொண்ணு. இனியா கொலையானப்ப நான் ஊர்லேயே இல்லை. மேலும் இனியாவை கொல்றதுக்கு என்கிட்ட எந்த காரணமும் இல்லை. அடுத்தது வளர்மதி இனியாவை கொண்டு இருப்பாளா? அப்படின்னா அவ கொல்ல என்ன காரணம்? யோசிச்சு பார்த்தா நிறைய காரணம் இருக்கு. வளர்மதி சின்ன பொண்ணுனாலும் இனியாவை விட ரொம்ப அழகு. பாரிவேலும் இனியாவும் தனிமையில் இருக்கிறப்ப எல்லாம் அவளும் கூடவே இருந்திருக்கா. பாரிவேல் அவளையும் பார்த்துருப்பாரு. அந்த மாதிரி முன் ஒரு தடவை இனியாவை பார்த்ததால தானே இனியாவை அவள் மேலே முன்னேற வழி காமிச்சிருக்காரு. அதுக்கு நன்றி கடனா தானே இனியா தன்னையே அவர்கிட்ட ஒப்படைச்சா. இப்போ வளர்மதியை பாரிவேல் வளைச்சிடலாம்னு பார்த்துருப்பாரு. அது இனியாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா செத்து போகிறதுக்கு முன்னால் இனியா என் கூட தனிமையில் பேசிகிட்டு இருந்தா. அப்போ வளர்மதி கூட இல்லை. நீச்சல் குளத்தில் தான் நாங்கள் 2 பேரும் இருந்தோம். அப்போ பாரிவேலை கல்யாணம் பண்ணிக்க சொன்னதா என்கிட்ட சொன்னான். பாரிவேல் அதுக்கு ஒத்துக்கிட்டு முதல்ல ஒரு மோதிரத்தை மாட்டி விட்டதாகவும் சொன்னான். இனியாவோட அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் எந்த மறுப்பும் இல்லை. பெண்ணோட மகிழ்ச்சி தான் தன் மகிழ்ச்சின்னு இனியாவோட அம்மா சொன்னதா இனியாவே என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனால் பாரிவேல் இனியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா ஒரு கிசுகிசு பத்திரிகையில் வந்த உடனே பாரிவேல் கொதிச்சு போயிருக்காரு, கோவப்பட்டிருக்காரு. பாரிவேல் பானுமதி ஏதாவது சொல்லிட போகிறாளோன்னு கோவப்பட்டிருக்க மாட்டார். வளர்மதி தன் வலையில் மாட்டாமல் போயிட போகிறாளோன்னு தான் கோவப்பட்டிருப்பார். நாம் தான் பானுமதியை பார்த்தோமே, கிராமத்து பொண்ணு, அப்பாவி. அவளை யார் வேணும்னாலும் எளிதாக ஏமாற்ற முடியும். பாரிவேல் மாதிரி ஆளுங்களால் ஏமாத்துறது சிரமமா என்ன? வளர்மதியை அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாது. அவள் இந்த சினிமா உலகத்திலேயே பழந்தின்னு கொட்ட போட்டவள். யார் எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்கன்னு தெரிஞ்சவ. எங்கே பாரிவேல் தன் கையை விட்டு நழுவி போயிடுவாரோன்னு அவளுக்கு தோணி இருக்கலாம். பிரச்சனையா இருக்கிற இனியாவை கொன்னுட்டா என்னன்னு யோசிச்சு இருக்கலாம். அதான் தீர்த்து கட்டிட்டா.
என்னம்மா இது, நீயே ஒரு தனிக்கதை எழுதிடுவ போல இருக்கே. வளர்மதிக்கு பாரிவேல் கிட்ட ஒரு கவர்ச்சின்னே வச்சுக்குவோம். பாரிவேல் வீசின வலையில வளர்மதி மாட்டினாலோ இல்ல வளர்மதி வீசின வலையில பாரிவேல் மாட்டினாரோ எப்படியோ இருக்கட்டும், அத்தனை தூரம் தன்னை உயர்த்தி விட தயாரா இருக்கிற பாரிவேலை அவள் மாட்டிவிட பார்ப்பாளா? அவருடைய கைரேகை கத்தியில பதிச்சு அங்கேதான் ரொம்ப நல்லா திட்டம் தீட்டி இருக்காங்கன்னு அர்த்தம். பாரிவேல் கொல்லல, மேலும் அவருக்கு நரம்பு தளர்ச்சி நோய் இருக்கு. அதை வச்சு எப்படியும் வெளியே வந்துடலாம். அதனால தான் பாரிவேலை பத்தி வளர்மதி அப்படி சொல்லியிருக்கா. வளர்மதி சொல்லலைன்னா எப்படியும் இனியாவோட அம்மா சொல்லியிருப்பாங்க. நாமே முந்திக்கிட்டு இது மாதிரி ஏதாவது சொல்லி அது இல்லைன்னு ஆயிட்டா அப்புறம் பாரிவேலையும் பாரிவேலை சேர்ந்த வளர்மதியையும் எப்பவும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு அவங்க ஒரு நாடகம் ஆடி இருக்கலாம். பானுமதி கொன்னான்னு வளர்மதி சொன்னது கூட திட்டம் போட்டு தான். ஒருவேளை இதில் பானுமதி மாட்டிக்கிட்டா ரொம்ப நிம்மதி. வளர்மதியும் பாரிவேலும் மகிழ்ச்சியா இருக்கலாம் இல்லையா? பார்த்திபன் அவர்களது பேச்சின் இடையில் நுழையாமல் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். கதம்பா வழக்கை ஆராய்ந்த விதத்தை பார்த்தால் வளர்மதியை தவிர வேறு யாரும் இனியாவை கொண்டிருக்க முடியாது என்ற முடிவுக்கு அவனை தள்ளிவிடும் போலிருந்தது. அவளது அலசும் திறமையை எண்ணி அவன் மனம் வியந்தது. அதே சமயம் வளர்மதி மேல் அவன் கொண்டிருந்த சந்தேகம் வலுத்தது. கதம்பா அம்மா, நம்ம 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்காம விவாதம் பண்றது சரியில்லை. வளர்மதின்னு நீ சொல்ற, இவ்வளவு கொடூரமான கொலைய ஒரு பெண்ணால அதுவும் வளர்மதியால பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். எதுக்கு வீண் சச்சரவு? வா, ஏன் பூவா தலையா போட்டு பார்ப்போம். தலை விழுந்தா வளர்மதி, பூ விழுந்தா வளர்மதி இல்லை, என்ன சரியா என்று இருதயசாமி கேட்டது அவன் காதில் விழுந்தது. பூவா தலையா போட்டு பார்த்து ஒரு குற்றவாளியை முடிவு செய்துவிட முடியாது என்று அவனுக்கு தெரிந்திருந்தாலும் அந்த விளையாட்டை அவனும் ரசித்தான். பூவா தலையாவின் முடிவு என்னவா இருக்கப் போகிறது என்பதை ஆர்வமாக எதிர்பார்த்தான். கான்ஸ்டபிள் இருதயசாமி தன் சட்டை பையில் இருந்து ஒரு 50 காசு நாணயத்தை எடுத்தார். உள்ளங்கையில் வைத்து காட்டினார். பின் கையில் எடுத்து சுண்டினார். சுண்டிவிடும்போது ஜீப் ஒரு பள்ளத்தில் இறங்கி ஏறியதில் காசு சற்று வேகமாக சுண்டிவிடப்பட்டு அது அப்படியே எகிரி தார் சாலையில் விழுந்து உருண்டோடியது. கதம்பா சிரித்தால். இருதயசாமி ஓடிய காசை ஏக்கமாக பார்த்தார். என்ன அண்ணன், வளர்மதியா இல்லையா என்று கேட்டான் பார்த்திபன் முகத்தில் புன்னகையுடன். தெரியலையே தம்பி என்றார் இருதயசாமி ஏமாற்றத்துடன். இனியா வீடு. மாதவிதான் அவர்களை வரவேற்றாள். என்னம்மா, ஏதாவது செய்தி இருக்கா என்று கேட்டால் விரக்தியாக. கதம்பாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தாயுள்ளம் எவ்வளவு தவித்து கொண்டிருக்கும் என்று அவளுக்கு தெரிந்தது. கொலைக்காரனை கண்டுபிடிக்க அத்தனை முயற்சிகளும் எடுத்து ஒவ்வொரு முயற்சியிலும் தோற்று போய் கொண்டிருப்பதை சொன்னால் மாதவி அவர்களை பற்றி என்ன நினைப்பாள்? சினிமாவில் எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் 2 அடி எடுத்து வைப்பார்கள், ஒரு 4 தட்டு தட்டுவார்கள், குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவார்கள். உண்மையில் அப்படியெல்லாம் எதுவும் நடப்பதில்லையே. ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் கண்டுபிடிச்சிடுவோம்மா என்றாள் கதம்பா. அப்படின்னா ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம் அதானே என்று கேட்டுவிட்டு உயிரற்ற சிரிப்பு ஒன்றை வெளிப்படுத்தினாள் மாதவி. கதம்பா பதிலுக்கு சிரித்தாள். வளர்மதி எங்கம்மா என்றாள். தெரியாதா உனக்கு? அவ இப்ப இங்கே இல்லையே. அப்படியா என்று கேட்டுவிட்டு கதம்பா பார்த்திபனின் முகம் பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு கேள்விக்குறி. ஆமாம்மா, இனியா இல்லைங்கிறதால அவளுக்கும் வேலை இல்லாமல் போச்சு. அதனால தனியாக போறேன்னு போயிட்டா. யார்கிட்டையும் வேலைக்கு சேரலை. சினிமாவில் நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு காலையில் கூட இங்கே வந்திருந்தா. ஏதாவது சினிமா கம்பெனியில் வாய்ப்பு வாங்கி தர சொல்லியிருக்கா. சரின்னு சொன்னேன். சின்ன பொண்ணு, அதுக்கு யார் வாய்ப்பு தருவாங்களோ தெரியல. என்னதான் முகம் லக்ஷ்மிகரமாக இருந்தாலும் சினிமா உலகத்தில் தூக்கி நிறுத்துறதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இல்லைன்னா யாராலையும் முன்னுக்கு வர முடியாது. அப்போதுதான் மோகன் அங்கு வந்து சேர்ந்தான். வீட்டின் உள்ளே இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் அவன் மனம் படபடவென்று அடித்து கொள்ள தொடங்கியது. கூடவே மாதவியும் கதம்பாவும் இனியா அவர்கள் இருவரிடமும் என்னென்ன சொல்லி இருக்கிறாளோ தெரியவில்லை. மாதவிக்கு அவனை பற்றி தெரியும். அவன் முரடன் என்று மாதவி நேருக்கு நேர் சொல்லி இருக்கிறாள். இப்போது இன்ஸ்பெக்டரிடம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாளோ தெரியவில்லையே. மோகனுடைய குற்ற நெஞ்சு குறுகுறுத்த நேரத்தில் பார்த்திபன் மாதவி இருவரும் அவனை பார்த்து விட்டார்கள். மாதவிதான் மிரட்டும் தொனியில் அவனை கேட்டாள். என்ன மோகன், இன்னும் இங்கிருந்து என்ன வாரிக்கிட்டு போலான்னு வந்திருக்க? என் பொண்ணு உயிரோடு இருந்து அவ ரத்தத்தை எல்லாம் வேர்வையா சிந்தி நடிச்சு சம்பாதிச்ச பணத்தை பங்கு போட்டுக்கிட்டு போனியே, பத்தலையா? இப்ப எதை பங்கு கேட்க வந்திருக்க? போ, வேற எவளாவது ஏமாந்த பொண்ணு இருந்தா போய் அவளை உன் சதி வலையில சிக்கவை. வளர்மதி கூட சினிமாவில் நடிக்கணும்னு தான் இங்கிருந்து போயிருக்கா. போய் அவளை புடி, அட்டை மாதிரி அவ மேலே ஒட்டிக்கிட்டு அவ ரத்தத்தை உறிஞ்சு குடி. போயிடு என்று மாதவி அழத் தொடங்கினாள். என்னப்பா என்றான் பார்த்திபன். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? மோகனின் நெஞ்சு குழியில் இருக்கும் சின்ன பந்து வேக வேகமாக மேலும் கீழும் ஏறி இறங்கியது.
ஒன்றும் இல்லை சார். இனியா அம்மா சினிமாவில் நுழையறதுக்கு முன்னாலேயே அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டேன். அவங்கள ஏதாவது ஒரு படத்தில் நடிக்க வச்சுட்டா வர்ற சம்பளத்தில் ஒரு பகுதி எனக்கு கொடுக்கணும்னு ஒப்பந்தம். அது சும்மா 20% தான். அதை கொடுக்கறதால மாதவி அம்மா என்னை நாயை விட கேவலமாக நடத்துவாங்க. அவங்க சம்பாதிச்சு எல்லாம் நானே வாரிக்கிட்டு போயிட்டதா தான் சொல்லுவாங்க. அந்த கோபத்தில் தான் கத்துறாங்க. இப்போ எதுக்கு வந்த? இனியா அம்மா நடிச்சிட்டு இருந்த படத்தில் இன்னும் 4-5 சீன் பாக்கி இருக்குது. டூ போட்டு படத்தை முடிக்கிறாங்க. தொடர்ச்சியாக வர உடை இங்கே தான் இருக்குது. அதை கேட்டு வாங்கிட்டு போக வந்தேன். உடை எங்கே இருக்குது? அவங்க படுக்கை அறையில். போலீஸ்லாம் அனுமதி கேட்கணும்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சேன். நல்ல வேளை நீங்களே இருக்கீங்க. அனுமதி கொடுங்க சார். சரி வா என்று பார்த்திபன் உடன் நடந்தான். அவன் மனம் வளர்மதியே சுற்றி கொண்டிருந்தது. மோகன் இனியாவின் படுக்கை அறையில் நுழைந்து அலமாரியை திறந்தான். தான் வைத்த இடத்தில் அந்த சாவி கொத்து இருக்கிறதா என்று பார்த்தான். அங்கு இல்லை, மேல்தட்டில் இருந்தது. அவன் இதயம் ஒரு முறை புரண்டு எழுந்தது. பார்த்திபனின் பார்வையில் படாத வண்ணம் அதை கிளப்பி தன் பையில் போட்டுக்கொண்டு ஒரு உடையை எடுத்தான். இதான் சார் என்றான். பார்த்திபன் அந்த உடையை வாங்கி பார்த்தான். சந்தேகப்பட ஒன்றுமில்லை என்று தீர்மானித்து உடையை மோகனிடமே கொடுத்தான். இந்தா எடுத்துப்போ. மோகன் அவசர அவசரமாக புறப்பட்டு வாசல் நோக்கி போனான். ஒரு நிமிஷம் என்றான் பார்த்திபன். மோகனின் கால்கள் கடிவாளம் இழுத்து நிறுத்தப்பட்ட மாடு போல் நின்றன. திரும்பி பார்த்தான். என்ன சார்? எந்த சினிமா கம்பெனின்னு சொல்லு. ஃபோன் போட்டு அவங்க உடை கேட்டது உண்மைதானா என்று தெரிஞ்சுக்கிட்டு உன்னை அனுமதிக்கிறேன் என்றான் பார்த்திபன். மோகனின் தலையில் இடி இறங்கியது போல இருந்தது. அத்தியாயம் 23. இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் மோகனிடம் அவ்வாறு சொன்னதும் மோகனின் தலையில் இடி இறங்கியது போல இருந்தது. என்னவோ உண்மைதான். ஆனால் அவன் உடனே தன்னை சமாளித்து கொண்டான். இனியாவிற்கு பதிலாக ஏறக்குறைய அவளை மாதிரியே இருக்கும் ஒரு நடிகை போட்டு படத்தை முடிக்க வேண்டும் என்று அவனிடம் 3-4 தயாரிப்பாளர்கள் சொல்லியிருந்தார்கள். தொடர்ச்சியாக வரும் ஆடையை கொண்டு வந்து கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இப்போதே கொண்டு வா என்றுதான் அவனிடம் யாரும் சொல்லியிருக்கவில்லை. இருந்தாலும் மோகன் சாமி மீது பாரத்தை போட்டு, நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா இன்ஸ்பெக்டர் என்று கேட்டான். இன்ஸ்பெக்டர் பார்த்திபனும் விட்டு கொடுக்காமல், நான் உண்மையை சோதிச்சு பார்க்க விரும்புகிறேன்னு எடுத்துக்கோங்களேன் என்றான் சாமர்த்தியமாக. என் மேலே நம்பிக்கை இல்லையா? சாமி சத்தியமாக நான் சொல்கிறது உண்மை என்று மலிப்பி விட்டு நகர பார்த்தான் மோகன். எனக்கு சாமி மேலேயே நம்பிக்கை கிடையாது. அப்புறம் தானே ஆசாமியை நம்புறதுக்கு? மிஸ்டர் மோகன், நான் ஒரு காவல்துறை அதிகாரி. எனக்கு யாரையும் சந்தேகப்பட உரிமை இருக்குது. உண்மையை என்னன்னு தேடுற வேலையில் இருக்கிறவன் நான். அதனால் உங்களை கேட்குறேன். கொலையாளி யாருன்னு தெரியணும். அதை உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு தானே நான் பகலில் நாயாவும் ராத்திரியில் பேயாவும் சுற்றிட்டு இருக்கேன். எந்த சினிமா கம்பெனி உங்களை உடை எடுத்துட்டு வர சொல்லியிருக்குன்னு கேட்டேன். சும்மா ஒரு குறுக்கு சோதனைக்காக. அதுதான் உண்மைன்னா சினிமா கம்பெனி பெயரை சொல்கிறதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? 4-5 சினிமா கம்பெனிங்க சார். வெற்றிவேல் மூவிஸ், பாலாஜி கிரியேஷன்ஸ், ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ், விகேஎஸ் டாக்கீஸ்னு ஒரு பட்டியலே இருக்குது. நான் எதைன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியும்? ரைட், ஒரு கம்பெனியை ஃபோனில் பிடிச்சு கொடுங்க. மோகன் ஃபோனை சுழற்றி இன்ஸ்பெக்டர் பார்த்திபனிடம் நீட்டினான். ஹலோ, வெற்றிவேல் மூவிஸ் என்று எதிர்முனையில் குரல் கேட்டது. இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் இனியா கொலை வழக்கில் விசாரிக்கிறவன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு மோகனிடம் உடை எடுத்து வர சொன்னது உண்மைதானா என்று விசாரித்தான் பார்த்திபன். ஆமாங்க சார், அவர்கிட்ட சொல்லி 4-5 நாள் ஆகுதே. படப்பிடிப்பு நடக்காம நாங்கள் வட்டி மேலே வட்டியாக கொடுத்துட்ருக்கோம் சார். பார்த்திபன் ஃபோனை வைத்து விட்டான். 4-5 நாள் ஆச்சாமே, நீங்கள் ஏன் மோகன் இன்னைக்கு தான் வந்தீங்க? தொழில் சார். உடை மட்டும் கேட்குறாங்க. இனியாவுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை இன்னும் தரல. இந்த மாதிரி நேரத்தில் காசை கேட்டு வாங்கினா தான் அவங்களுக்கு வேலை நடக்கணுமேனு கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் போகலாம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடினான் மோகன். நல்ல வேலை, இன்ஸ்பெக்டர் அவன் சட்டை பேண்ட் முதலியவற்றை சோதனை போட்டு பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் அந்த சாவி கொத்து அவர் கைகளில் சிக்கியிருக்கும். சிக்கியிருந்தால் அது என்ன, எதனுடைய சாவி என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கும். மேலும் அந்த சாவி கொத்து முன்பு தான் வைத்த இடத்தில் இல்லையே, மேல்தட்டில் அல்லவா இருந்தது. அறையை சோதித்த காவல்துறை ஆசாமிகள் யாராவது அந்த சாவி கொத்தை கீழே இருந்து மேல்தட்டில் எடுத்து வைத்திருக்கலாம். ஒருவேளை இன்ஸ்பெக்டர் பார்த்திபனை கூட அதை கீழே இருந்து மேலே எடுத்து வைத்திருக்கலாம். எதற்கு விவகாரம்? மோகன் ஒரு நிம்மதியான பெருமூச்சுடன் அந்த வீட்டை விட்டு விலகினான். பார்த்திபன் களைப்பாக உணர்ந்தான். இனியா கொலை வழக்கில் அவனால் முன்னேற முடியாததே அவனுடைய களைப்பிற்கு காரணம். மனக்களைப்புதான் உடல் களைப்பை ஏற்படுத்தி இருந்தது. கொலைக்கான காரணம் ஒழுங்காக தெரிந்தால்தான் கொலையாளி இவராக இருக்க முடியும் என்று ஓரளவு யூகிக்க முடியும். இளங்கோவிற்கு அவளை கொல்ல வலுவான காரணம் இருந்தது. ஆனால் அதுவே இல்லை என்று ஆகிவிட்டது. பானுமதிக்கு இனியாவை கொல்வதற்கான காரணம் போதாது. இப்போது வளர்மதி என்று ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. வளர்மதி இனியாவை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன?
பாரிவேலுடன் இணைவதற்காக வளர்மதி இனியாவை கொன்றுவிட்டாள் என்று கதம்பா ஒரு கருத்தை சொன்னாலும் அந்த கருத்துக்கு வலுவில்லை. குடும்பத்தை கெடுத்து விட்டதால் கொலை என்றால் ஒத்துக்கொள்ளலாம். வளர விடாமல் பண்ணி விடுவாள் என்று யாராவது கொலை பண்ணுவார்களா? அதுவும் வளர்மதி மாதிரி ஒரு சின்ன பெண். எல்லாமே தன் யூகம்தானே என்று ஒரு பக்கம் பார்த்திபனுக்கு தோன்றியது. வளர்மதியை நேரில் பார்த்து ஒரு முறை பேசினால்தான் அவளை பற்றிய ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று நினைத்த பார்த்திபன் தன் நாற்காலியை விட்டு எழுந்தார். ஃபோன் மணி அடிக்கத் தொடங்கியது. சவுண்ட் என்ஜினியர் கண்ணனை நீங்கள் மறந்திருக்க முடியாது. இனியாவின் படங்கள் பெரும்பாலானவற்றில் அவர் வேலை செய்தவர். ரெக்கார்டிங் சவுண்ட் என்ஜினியர் கண்ணன் என்றால் இயக்குனருக்கு செட்டில் பேசப்படும் வசனத்தை பற்றிய கவலையை விட்டுவிடுவார். இப்போது பேசும் வசனம் ஒழுங்காக ஒளிப்பதிவு ஆனால்தானே நாளை டப்பிங்கின் போது உதட்டசைவிற்கு ஏற்ப வசனத்தை டப்பிங் ஆர்டிஸ்டுகள் சொல்ல முடியும் என்ற கவலையை எல்லாம் இயக்குனர்கள் ஒளிப்பதிவாளர்கள் கண்ணன் மீது போட்டுவிடுவார்கள். கண்ணனின் வேலை மீது அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. வேலையில் அப்படி ஒரு ஈடுபாடு, கவனம் சிதறாமை. கண்ணனை பார்த்தாலே யாருக்கும் கடிந்து கொள்ள மனம் வராது. வயதானவர், தலையில் சிக்கனமாக முடி வைத்திருப்பவர். அதில் பாதி நரைத்திருக்கும், பாதி கருத்திருக்கும். நெற்றியில் எப்போதும் சந்தனத்தை குலைத்து பட்டையாக பூசிக்கொண்டு நடுவில் ஒரு சின்ன குங்கும பொட்டு வைத்திருப்பார். வெயிலில் வேலை செய்ய நேரும் போதெல்லாம் தலையில் தொப்பியும் கண்ணுக்கு குளிர்கண்ணாடியும் அணிந்து கொள்வார். தொப்பிக்கு மேல் வானவில் போல் வளைந்த கம்பிகளின் இரு முனைகளிலும் பொருத்தப்பட்ட ஒளிவாங்கிகள் அவர் காதுகளில் தஞ்சம் புகுந்திருக்கும். அனாவசியமாக பேசமாட்டார். பீடி, சிகரெட், தண்ணி என்று உடலுக்கு தேவையற்ற எந்த விதமான வேண்டாத பழக்கமும் அற்றவர். ஆண்டவர் நல்லவர்களை தானே சோதிப்பது வழக்கம். ஒரு படப்பிடிப்பில் அவர் மும்முரமாக பணிபுரிந்து கொண்டிருந்த போது அவர் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு நேர்மேலே ஸ்டாண்டில் பொருத்தி வைக்கப்பட்டிருந்த விளக்கொன்று கண்ணனின் தலையில் விழுந்து வெடித்து சிதறியதும், இரத்த அலங்கோலமாய் கண்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும், அவருடைய தலையில் கண்ணாடி துகள்கள் கிழிந்த இடங்களில் எல்லாம் தையல் போடப்பட்டதும், அவருக்கு அப்படியும் நினைவு திரும்பாததும், அவருக்கு எப்போது நினைவு திரும்பும் என்பதை கூட உறுதியாக சொல்ல முடியாது என்று மருத்துவர் சொன்னதும் பழைய கதை. கண்ணனுக்கு திடீரென்று மின் பொத்தானை அழுத்திய மாதிரி நினைவு திரும்பிவிட்டது. கண்ணனின் அருகிலேயே காத்திருந்த அவரது மனைவி கண்ணன் கண் விழித்தது கண்டு அப்படியே தரையில் விழுந்து தான் நம்பி வணங்கும் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்திக்கு தன் நன்றியை தெரிவித்து கொண்டாள். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. கண்ணனுடைய மகன் கட்டழகு வாலிபன் அப்பா பிழைத்து எழுந்ததை கண்டு அவர் கன்னம் தடவி தடவி மகிழ்ந்தான். கண்ணன் சுற்றுமுற்றும் பார்த்தார். மருத்துவமனை கட்டில், மேலே மின்விசிறி, பற்றும் பற்றாததற்கு குளிர்பதன வசதி கொண்ட அறை. என்னப்பா ஆச்சு? ஏன் நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன் என்று வியப்புடன் வினவியவர் தலையை தடவி அங்கே கட்டு போடப்பட்டிருப்பதை உணர்ந்து திடுக்கிட்டார். என்னப்பா ஆச்சு என்று கேட்டார் தீவிரமாக. அவர் தலையில் விளக்கு விழுந்து வெடித்ததையும் மண்டை உடைந்ததையும் கட்டு போடப்பட்டதையும் அவர் நினைவின்றி மருத்துவமனையிலே இருப்பதையும் சொன்னார்கள். எத்தனை நாளாச்சுப்பா என்று கேட்டார் கண்ணன் திகைத்து போன குரலில். எத்தனை நாளாக இருந்தா என்னப்பா, நீங்கள் பிழைச்சி எழுந்துட்டீங்க. கோமா ஸ்டேஜுக்கு போனவங்க எல்லாம் மாத கணக்கானாலும் ஆண்டு கணக்கானாலும் எழுந்திருக்காம அப்படியே கிடந்து போயிடுவாங்கன்னு எல்லாம் எங்களை எல்லாரும் பயமுறுத்திட்டாங்கப்பா. நீங்கள் எழுந்தது நாங்கள் பண்ண புண்ணியம்பா. ஆமாங்க, தம்பி சொல்கிறது ரொம்ப சரிங்க என்று அவர் மனைவி வேறு பையனுடைய உரையை பரிந்து பேசினாள். அதெல்லாம் இருக்கட்டுமா, இது ஏசி அறை, தனியார் ஆஸ்பத்திரி போல இருக்கு. இங்கே நான் மாத கணக்கில் இல்லை வார கணக்கில் இல்லை நாள் கணக்கில் படுத்து கிடந்தா கூட எனக்கு வர வருமானத்திற்கு ஆஸ்பத்திரி பில்லை எப்படி கட்டுறதுன்னு நினச்சிருக்க. அந்த கவலையே நீங்கள் பட வேணாங்க. உங்களுக்கு ஆகிற ஆஸ்பத்திரி செலவை அந்த இனியா பொண்ணு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுச்சு. இனியாவா? தங்கமான பொண்ணாச்சு அது. என்னை வந்து பார்த்துதா? நல்லா இருக்குதா அது? புறப்படு, உடனே புறப்படுமா. அதுக்கு நான் நன்றி சொல்லலைன்னா நான் நன்றி கெட்டவன் ஆயிடுவேன். மனைவி தயங்கினால். மகன் வேறு பக்கம் முகம் திருப்பி கொண்டான். என்னம்மா, என்ன ஆச்சு? இனியா ஊரில் இல்லையா? படப்பிடிப்புக்கு எங்கேயாவது போயிருக்குதா? எங்கே இருந்தா தான் என்ன? ரயில் ஏறினா போயிட போகிறோம். இனியா செத்து போயிட்டாங்கப்பா. என்னது? ஆமாங்க, எவனோ ஒரு வேண்டாத பாவி அவளை கொன்னுட்டாங்க. அவள் போனதுக்கு அப்புறம் இந்த ஆஸ்பத்திரி செலவையெல்லாம் பாரிவேல் தான் ஒத்துட்ருக்காரு. என்னம்மா சொல்கிற? இனியாவை கொன்னுட்டாங்களா? யார் கொன்னது? தெரியலைங்க. போலீஸில் விசாரிச்சிட்ருக்காங்க. தம்பி, என்னை உடனே ஒரு ஃபோன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போப்பா. நான் போலீஸுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அப்பா, நீங்கள் இன்னும் சரியாகலப்பா. ஓய்வெடுங்க. ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் என்னை கூட்டிக்கிட்டு போ தம்பி. ஹலோ என்றான் பார்த்திபன். ஐயா, நான் சவுண்ட் என்ஜினியர் கண்ணன் பேசுகிறேன். அங்கே இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் இருக்காருங்களா? பார்த்திபன் பேசுகிறேன். அப்படியா? இனியா கொலை பற்றி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. நீங்கள் அங்கேயே இருக்கீங்களா? நான் உடனே புறப்பட்டு வரேன்.
வாங்க என்றான் பார்த்திபன். ரொம்ப ஆடாத இனியா, 50 100 ரூபாய்க்கு போய் கேமரா முன்னால நின்று மேலாடையை எடுத்து விட்டவதானே நீ. என் கூட உனக்கு இருக்கிற ஒப்பந்தத்தை மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ சம்பாதிக்கிற பணத்தில் 20% எனக்கு தான் சேரணும். என்னை ஏமாத்தலான்னு நினச்சி தயாரிப்பாளர்கிட்ட தனியாக பேசி ஒரு தொகையை வாங்கிக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? இந்த மோகன் பார்க்கறதுக்கு தான் அப்பாவி, ஆனால் பாஞ்சா புலி. உன்னை நார் நாராக கிழிச்சிடுவேன். சினிமாவுக்கு ஒரு இனியா இல்லைன்னா இன்னொரு இனியா கிடச்சிடுவா. மற்றவங்க முன்னால் என்ன அவமானப்படுத்தின, இதுதான் கடைசி எச்சரிக்கை. உன்னை கொன்னுடுவேன், ஞாபகத்தில் வச்சுக்க. பார்த்திபன் ரெக்கார்டரை கக் என்று நிறுத்தினான். எதிரில் இருந்த கண்ணனை நிமிர்ந்து பார்த்தான். ரொம்ப பெரிய சண்டையா இருக்கே கண்ணன், எப்படி நீங்க இவ்வளவு பெரிய வாக்குவாதத்தை ரெக்கார்ட் பண்ணீங்க? மோகன் என்னவோ இனியாவோட பணம் 50,000 ஏமாத்த பார்க்கறான்னு இனியா குற்றம் சாட்டி இருக்கா. மோகனுக்கு சூது குடிப்பழக்கம் எல்லாம் வேற இருந்திருக்கு போல இருக்கு. மோகன் இனியாவை அதிகாரம் பண்ணி கூப்பிட்டுருக்கான். பட்டன் மைக்குன்னு ஒன்று இருக்கு, ஒயர் இல்லாத மைக். அதை சட்டை பாக்கெட்லேயோ போட்டுக்கிட்டு இருக்க உடையிலையோ பொருத்திக்கிட்டா போதும், ரெக்கார்ட் பண்ணலாம். நான் அந்த முறையில் தான் ஒளிப்பதிவு பண்ணுறேன். இந்த சச்சரவையும் இப்படி தான் பதிவு பண்ணினேன். இதை நான் சொல்லலாமா கூடாதான்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அந்த விபத்து நடந்துருச்சு. இன்னைக்கு தான் முழிப்பு வந்தது. எழுந்த உடனே இனியா பாப்பா கொலையான செய்தி தெரிஞ்சுது. அதுதான் இதை எடுத்துட்டு உங்ககிட்ட ஓடி வந்தேன். இனியா ரொம்ப நல்ல பொண்ணுங்க, ரொம்ப தாராள மனசு. கஷ்டப்படுறவங்களுக்கு கேட்காமையே உதவி பண்ணும். எனக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு கூட ஏற்பாடு பண்ணி இருக்கு. இவ்வளவு நல்ல பொண்ணை போய் கொன்னுட்டாங்கிறத என்னால் தாங்க முடியல இன்ஸ்பெக்டர். அவளை கொன்னவன் யாரா இருந்தாலும் அவன் தண்டனை அடைஞ்சே தீரணும். கண்ணனின் குரல் தழுத்தழுத்தது. பார்த்திபன் அவர் தோளை தட்டி கொடுத்தான். நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க என்றான் கனமான குரலில். அப்படின்னா அந்த மோகன் இனியா வீட்டுக்கு வந்தது வெறும் தொடர்ச்சி உடை எடுத்துட்டு போறதுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்றீங்களா பார்த்திபன் என்று கேட்டாள் கதம்பா. ஆமாம், அவன் வேற எதுக்கோ தான் வந்திருக்கான். என்னை பார்த்து தடுமாறி தடுமாறி பேசினானே, உள்ளூர சந்தேகமாக தான் இருந்தது, ஆனால் வெளிக்காட்டிக்க முடியல. என்ன எடுத்துட்டு போக வந்திருப்பான் என்று கேட்டாள் கதம்பா. ஃபைல் ஒன்றில் மேல் பேனாவால் வட்ட வட்டமாக போட்டுக்கொண்டே. அம்மா தாயே, அது ஆஃபீஸ் ஃபைல். உன் கோலம் போடுற பழக்கத்தை அது மேலேயும் காட்டியே. மேல் அதிகாரி வந்து பார்த்தா என்ன பதில் சொல்கிறது? உங்கள் காதலி பண்ணினதுன்னு சொன்னா விட்டுடுவாரா? அவருக்கு மட்டும் வாழ்க்கையில் காதல் இருந்திருக்காதா? இந்த மாதிரி குறும்பு காதலி இருந்திருக்க மாட்டாளா? நான் கேட்டதுக்கு பதில் இல்லையே. மோகன் என்ன எடுத்துட்டு போக வந்திருப்பான்? இனியா கொலையான அறைதான் அதுக்கான பதிலாக சொல்லணும் என்றான் பார்த்திபன். ஏறக்குறைய 1 மணி நேரம் துப்புரவாக இனியாவின் அறையை ஆராய்ந்த பின் பார்த்திபனுக்கு அந்த வெளிநாட்டு சாவி கொத்து நினைவிற்கு வந்தது. இனியாவின் உடல் இந்த அறையில் இருந்தபோது அலமாரியில் கதவை மூட முடியாமல் இருந்ததா வைக்கப்பட்டதா? கதவு மூடாதிருக்க ஒருவேளை வைக்கப்பட்டிருக்கலாம். அந்த சாவி கொத்து தவறி போய் இங்கே இருக்கிறதென்று மேல்தட்டில் எடுத்து வைத்தேனே, எங்கே எது? பார்த்திபனின் முகம் மிக தீவிரமானது. அத்தியாயம் 24. அந்த சாவி கொத்தை ஒரு முறை நினைவு திரையில் கொண்டு வந்து பார்த்தான் பார்த்திபன். அது ஓர் அசாதாரண சாவி கொத்து. சின்ன அளவிலான கத்தி, ஸ்க்ரூ டிரைவர், அரம், முள்வாங்கி, நகவெட்டி, சோடா திறப்பான் என்று எல்லாம் பொருந்திய சாவி கொத்து. அயல் நாட்டு பொருள். சற்று நேரம் அதையே வியந்து பார்த்து கொண்டிருந்தது நினைவுக்கு வந்தது. அரம், முள்வாங்கி போன்றவற்றை தவிர இது ஒரு சாவி வளையும் என்பதற்கு ஆதாரமாக அதில் ஒரே ஒரு சாவி இணைக்கப்பட்டிருந்தது நினைவிற்கு வந்தது. எங்கே அந்த சாவி கொத்து? சற்று முன் வந்த சவுண்ட் என்ஜினியர் கண்ணன் இன்னும் ஓரிரு நாட்கள் முன்னால் வந்திருக்க கூடாதா? இனியாவின் வழக்கில் எல்லாம் தும்பை விட்டு வாளை பிடிக்கிற கதையாக இருக்கிறதே. மோகன் இனியாவின் வீட்டிற்கு வந்ததற்கு காரணம் உண்மையில் தொடர்ச்சி உடை இல்லையா? அதற்காகத்தான் வந்தான் என்றால் அவன் ஏன் அவ்வளவு தடுமாறினான்? சினிமா கம்பெனியின் பெயரை சொல்லி கேட்டபோது ஏன் அவ்வளவு யோசித்தான்? பார்த்திபன் திடீரென்று தன் சிந்தனையில் இருந்து விடுபட்டான். சிந்தித்து கொண்டே இருந்தால் மோகனை ஒருவேளை பார்க்க முடியாமல் போனாலும் போகலாம் என்று தோன்றியது அவனுக்கு. மாதவியை நோக்கி சென்றான். கதம்பாவும் பார்த்திபனும் இணையாக நடந்து வரும் காட்சியை மாதவியின் கண்கள் கருணையுடன் நோக்கின. மாதவியின் மனம் நிறைந்து இருப்பதையும் அதனால் அவளுடைய கண்கள் கருணையை வெளிப்படுத்துவதையும் கதம்பாவால் உணர முடிந்தது. அவளுக்கு நாணமாகவும் இருந்தது, அதே நேரத்தில் பெருமிதமாகவும் இருந்தது. பார்த்திபனுடன் இணையாக இருப்பதை பார்த்து அவளுடைய உள்ள கிடக்கையை மாதவி அறிந்து கொண்டு விட்டாள் என்று புரிந்ததால் கதம்பாவிற்கு நாணமாக இருந்தது. அதே சமயம் ஒரு தாயால் தான் மகளின் விருப்பு வெறுப்புகளை சரியாக உணர முடியும் என்பதால் அந்த தாயின் நிலையில் மாதவி இருப்பது கண்டு பெருமிதமாக இருந்தது. இத்தனை நாள் சீராட்டி தாளாட்டி பாராட்டி வளர்த்த மகள் இனியாவை ஒரேடியாக இழந்த பின்னும் கதம்பாவை தன் சொந்த மகளை பார்ப்பது போல பார்க்கும் மாதவியை நெருங்கி அன்போடு அவள் கையை பற்றினாள் கதம்பா. என்னம்மா, என்னவோ தேடணும் வந்தீங்களே, கிடைச்சுதா? கிடைக்கலைங்க, அதுதான் இப்போ பிரச்சனையே. இந்த மோகன் எப்படிப்பட்டவன்?
அதுதான் சொன்னேனே இன்ஸ்பெக்டர், இனியா இருந்த வரைக்கும் அவளை நிம்மதியா இருக்க விடல. எப்ப பாரு பணம் பணம்னு அரைச்சிக்கிட்டே இருந்தான். இனியா போனது ஒரு வகையில அவனுக்கும் பெரிய நஷ்டம்தான். இல்லம்மா என்று மென்மையாக மறுத்தான் பார்த்திபன். அவன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு. அவனை விசாரிக்கணும். அவன் முகவரி இருந்தா கொஞ்சம் தர முடியுமா? ஓ தரேன் என்று மாதவி உள்ளே போனாள். அடுத்த 4வது வினாடியில் மோகனின் முகவரி பார்த்திபனின் கையில். கதம்பா வா போகலாம், நாம இங்க நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று கதம்பாவின் கையை பற்றி இழுத்துக்கொண்டு வெளியே வந்தான் பார்த்திபன். மோகனின் இருப்பிடம் கடற்கரையை ஒட்டி இருந்த ஒரு மணல் பிரதேசத்தில் அமைந்திருந்தது. அரசாங்கமே முன்பு நாடு விட்டு நாடு வந்து சேர்ந்த பர்மா அகதிகளுக்கென கட்டி கொடுத்த வீடுகள் அந்த பிரதேசத்தில் வரிசையாக இருந்தன. ராயபுரத்திற்கும் காசிமேட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி அது. அந்த பர்மா அகதிகளுக்கான வீடுகள் ஒரு மாதிரி வட்ட வடிவத்தில் இருந்தன. மேலே முன்பு தென்னங்கூரைகள், இப்போது வசதி வாய்ந்த பலர் கான்கிரீட் கூரைகள் போட்டு கொண்டிருந்தார்கள். மோகனின் வீடு அந்த மாதிரி வீடுகளில் ஒன்று. அந்த வீட்டில் மோகன் தனக்கென்று சில பிரத்யேக வசதிகள் பண்ணி கொண்டிருந்தான். அந்த வீட்டிற்கு பின்னால் அவனாக ஒரு பெரிய ஆனால் எளிமையான வீடு கட்டியிருந்தான். மேல் கூரை மங்களூர் ஓடு. வட்ட வீட்டிலிருந்து அந்த வீட்டில் நுழைவதற்காக வட்ட வீட்டின் பின்புறம் அமைந்த ஓர் கதவு. இந்த இரு வீடுகளும் ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டவைகளாக வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாது. அந்த இன்னொரு வீட்டில் தொலைபேசி வசதி இருந்தது. மோகன் தன் வட்ட வீட்டில் நுழைந்தான். உடனே கதவு சாத்தினான். தன் கையில் கொண்டு வந்திருந்த சாவியை பார்த்தான். அவன் கண்களில் பேராசை பளிச்சிட்டது. அந்த சாவியை கையில் வளையத்துடன் மாட்டி சுழற்றி கொண்டே வீட்டின் பின்பக்க கதவை திறந்தான். சட்டென்று மங்களூர் ஓட்டு வீட்டிற்குள் நுழைந்தான். நுழையும் முன் அவன் வட்ட வீட்டின் கதவையும் மங்களூர் ஓட்டு வீட்டின் கதவையும் சார்த்தினான். வீட்டுக்குள் நுழைந்தான். கூடத்தை ஒட்டி ஒரு படுக்கை அறை இருந்தது. அந்த படுக்கை அறையில் நுழைந்து சுவரோடு சுவராக பொருத்தப்பட்டிருந்த ஒரு மர அலமாரியை திறந்தான். அலமாரிக்குள் தலையை நுழைத்து உடலை இடது பக்கமாக வளைத்து கையை அலமாரிக்குள் செலுத்தி தடவி ஒரு சின்ன கண்ணுக்கு வெகு எளிதில் புலப்படாத ஓர் ஆணியை பிடித்து இழுக்க கையோடு ஒரு சதுரமான மரப்பலகை வந்தது. மரப்பலகையை அலமாரியின் தட்டில் வைத்தான். மரப்பலகை மூடியிருந்த இடத்தில் ஒரு சின்ன சதுரமான இரும்பு கதவு தெரிந்தது. மோகன் தன் கையோடு எடுத்து வந்திருந்த சாவியை எடுத்து அந்த கதவை திறந்தான். கதவு திறந்து கொண்டது. உள்ளே 2 புறாக்கள் இடித்து கொள்ளாமல் குடித்தனம் நடத்துகிற அளவிற்கு ஒரு ஓட்டை தெரிந்தது. மோகன் அதனுள் கையை விட்டான். அவன் எதை அங்கே பத்திரப்படுத்தி வைத்திருந்தானோ அது கிடைத்தது. மோகனின் விரல்கள் அதை தொட்டு பார்த்த உடனேயே மகிழ்ச்சியில் அவன் முகம் மலர்ந்தது. முகத்தில் ஒரு கூடுதல் ஒளியும் கூடுதல் கவர்ச்சியும் தெரிந்தது. அப்பாடா என்று மோகன் ஒரு பெருமூச்சை விடுவித்த போது அவனுடைய முதுகுக்கு பின்னால் சன்னமான ஓர் ஒலி கேட்டது. மோகன் ஒரு பாம்பு போல் சரேல் என்று திரும்பினான். இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் கதம்பாவுடன் மோகனின் வட்ட வடிவ வீட்டிற்கு முன்பாக வந்து நின்று தன் வண்டியை நிறுத்தினான். கதம்பா கீழே இறங்கினாள். அது ஒரு குறுகலான தெரு. தெருவின் நட்ட நடுவில் அங்கங்கே மனித ஓட்டை சிமெண்ட் மூடிகளை திறந்து சாக்கடையின் உள்ளே அடைத்திருந்த கழிவுகளை வெளியே எடுத்து போட்டு குவித்து வைத்திருந்ததால் அந்த பகுதியே ஒருவித விரும்பத்தகாத நாற்றம் நிறைந்த பகுதியாக இருந்தது. அவர்களுக்கு பின்னால் 50 அடி தூரத்தில் ஜீப் ஒன்று குதித்து குதித்து வந்து கொண்டிருந்தது. ஜீப்பில் கான்ஸ்டபிள் இருதயசாமி மூக்கை மூடிக்கொண்டு களியை ஒரு கையால் பற்றி கொண்டு வந்தார். ஜீப் நின்றவுடன் இறங்கினார். என்ன தம்பி, இந்த நாத்தத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து நிறுத்திட்ட என்று பார்த்திபனை மூக்கை பிடித்தவாறே கேட்டார். வாழ்க்கை பாதை எப்பவும் ரோஜா பூ தூவனதா இருக்காதுன்னு. நாம ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்களா? நாற்காலியில் உட்காந்து வேலையை பார்த்துட்டு வரதுக்கு நம்ம வேலை மற்ற எல்லா வேலைகளையும் விட சவாலான வேலைன்னு. மலையிலேயும் ஏறணும், சாக்கடையிலையும் இறங்கணும். வாங்க என்று சன்னமான குரலில் சொன்னான். மோகனின் வீட்டு வாசலை நெருங்கினார்கள். கதவில் கை வைத்தவுடன் அது திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்தார்கள். வீடு வட்டமாக இருந்தது. ஒரே கூடம். அதுவே பகுதி பகுதிகளாய் பிரிக்கப்பட்டு மோகனின் உடைமைகள் அங்கங்கே இருந்தன. மோகனின் உடைகளில் சில நைலான் கயிற்றில் தொங்கின. வீட்டின் ஒரு பகுதி வரவேற்பறை போல நாற்காலியில் போடப்பட்டிருந்தது. சுவரில் மோகனும் இன்னொரு பெண்ணும் சேர்ந்து எடுத்த புகைப்படம் தொங்கியது. 2 பேரும் மணக்கோலத்தில் இருக்க அந்த பெண்ணின் நெற்றியில் இடப்பட்டிருந்த குங்குமமும் அவள் படத்திற்கு மட்டும் போடப்பட்டிருந்த பூச்சரமும் அவள் தற்சமயம் இந்த உலகில் இல்லை என்பதை தெரிவித்தன. தம்பி, இந்த வீட்டில் அந்த பயல் இல்லை என்று கான்ஸ்டபிள் இருதயசாமி வீட்டை சுற்றி வந்துவிட்டு சொன்னார். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்ன? இந்த வீட்டில் சமையல் அறையே இல்லை. அதான் பொண்டாட்டியே இல்லை போல இருக்குதே என்று தான் மிக முக்கியமான விஷயம் ஒன்றை கவனித்து விட்ட மாதிரி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொன்னார் இருதயசாமி. அதற்காக ஒரு காஃபி டீ போட்டுக்க கூடவா எதுவும் இருக்காது? பாத்திரம் இல்லை, ஸ்டவ் இல்லை. அது இல்லாமல் இதை எப்படி வீடுன்னு எப்படி சொல்றது? சமையல் அறையும் கழிவறையும் இல்லாமல் ஒரு வீடா? நல்லா தேடுங்க என்று பார்வையை கேள்விக்குறியோடு படரவிட்ட பார்த்திபன் வீட்டிற்கு பின்னால் இருந்த கதவை பார்த்தான். அந்த கதவை திறங்க. இருதயசாமி கதவை திறக்க பார்த்தார். முடியவில்லை. வெளிப்பக்கம் மூடப்பட்டிருந்தது. இருதயசாமி பரிதாபமாக பார்த்தார். வீட்டை சுற்றி வந்து பாருங்க என்றான் பார்த்திபன்.
இருதயசாமி தபதபவென்று வெளியே ஓடினார். அடுத்த நிமிடம் கதவு திறந்தது. இருதயசாமி இன்னொரு ஓட்டு வீட்டின் கதவின் முன்னால் நின்று கொண்டிருந்தது புரிந்தது. பார்த்திபன் ஓட்டு வீட்டு கதவை தள்ளினான். அது மூடியிருக்கும் என்று நினைத்துக்கொண்டு கதவை மிக அழுத்தம் கொடுத்து திறக்க கதவு படீரென்று திறந்து பைத்தியக்காரத்தனமாக பின்வாங்கி வந்தது. பார்த்திபன் ஷூ காலால் அதை தடுத்து நிறுத்தினான். வீட்டின் உள்ளே நுழைந்தனர் கதம்பாவும் இருதயசாமியும். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அங்கு நிலவிய அசாதாரணமான மௌனம்தான் பார்த்திபனை தாக்கியது. அந்த வீட்டில் என்னவோ தப்பு இருக்கிறதென்று தோன்றியது. ஒரு மாதிரி தோல் பொசுங்கும் நாற்றம். தம்பி, இது வேற யார் வீடாவோ இருக்க போகுது என்று கிசுகிசுத்தார் இருதயசாமி. பார்த்திபன் கையில் இருந்த களியை உயர்த்தி அங்கிருந்த ஒரு அலமாரியை காட்டினான். பல திரைப்பட விழாக்களில் பல பெரிய தலைவர்களிடம் இருந்து மோகன் பரிசுகளை வாங்கும் புகைப்படங்கள் அந்த அலமாரியில் காணப்பட்டன. அப்ப இது மோகனோட சின்ன வீடா தம்பி? நேரம் காலம் இல்லாமல் எது பேசலாம் எது பேசக்கூடாது என்ற விவேகம் இல்லாமல் இருதயசாமி பேசிய பேச்சு பார்த்திபனுக்கு எரிச்சல் மூட்டியது. மோகன் என்று அழைத்தான். பதில் இல்லை. மிஸ்டர் மோகன் என்றான் மறுபடியும் உரக்க. அதற்கும் பதில் இல்லை. அரை மூலையில் இருந்த கதவு ஒன்று திடீரென்று டமால் என சார்த்தி கொண்டது. இருதயசாமி ஒரு முறை துள்ளி குதித்தார். கதம்பா பார்த்திபனை நெருங்கி அவனை அணைத்த மாதிரி நின்றாள். அவளுடைய நெஞ்சு கூட்டின் படபடப்பை அவனால் உணர முடிந்தது. பார்த்திபன் தன் துப்பாக்கியை கையில் உருவி கொண்டான். யாரங்கே என்று கேட்டான். வெளியில் இருந்து விர் என்று காற்று சுழன்று வீட்டிற்குள் நுழைந்த ஒலி கேட்டது. அது கடற்கரை பிரதேசம் என்பதால் காற்றுதான் கதவையும் இழுத்து அறைந்திருக்கும் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. பார்த்திபன் ஏறு போல் நடந்து சென்று கதவை தள்ளி திறந்து உள்ளே நுழைந்தான். அது ஒரு படுக்கை அறை. இரட்டை கட்டில்கள். கட்டில் துணி கசங்கி இருந்தது. விரிப்பில் மல்லிகை பூக்கள் சிதறி இருந்தன. அந்த அறையில்தான் தோல் பொசுங்கிய நாற்றம் அதிகமாக தெரிந்தது. திடீரென்று கதம்பா வீல் என்று அலறினாள். அங்கே பாருங்க, அங்க பாருங்க என்று இடைவிடாமல் கத்தினாள். கட்டிலை தாண்டி இருந்த பரப்பை அவள் கை சுட்டி காட்டியது. அங்கே தரையில் மோகன் கிடந்தான். அவன் தலைமுடியில் இருந்து உடல் முழுக்க அங்கங்கே தீக்காயங்கள் தெரிய மோகனின் கண்கள் திறந்து உறைந்திருக்க அவன் இறந்து போயிருந்தான். அத்தியாயம் 25. மோகன் சந்தேகத்திற்கு இடமின்றி இறந்து கிடந்தான். இறந்து கிடந்தான் என்று சொல்வது கூட சரியில்லை. கொலை செய்யப்பட்டு கிடந்தான். பார்த்திபனுக்கு சலிப்பாய் இருந்தது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவன் தேடி வருவதெல்லாம் காணல் நீராய் மாறிக்கொண்டிருக்கிறது. சவுண்ட் என்ஜினியர் கண்ணன் ஒளிப்பதிவு செய்து வைத்திருந்த உரையாடல் ஒன்றை மோகன் மேல் சந்தேகம் வலுவாக ஓர் ஆதாரமாக எடுத்து காட்டினார். இப்போது மோகனும் இல்லை. அப்படியானால் இனியாவை கொன்றது மோகன் இல்லையா? இனியாவை மோகன் கொன்றானோ இல்லையோ, மோகன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? மோகனை கொன்றது யார்? எதற்காக? மோகன் வேறு ஏதோ காரணத்திற்காக கொல்லப்பட்டிருப்பான் என்று தோன்றவில்லை. இனியா கொலை சம்பந்தமாகத்தான் அவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்று தோன்றியது. அவன் உடலில் தெரிந்த தீக்காயங்கள் அவன் சித்திரவதை செய்யப்பட்டிருப்பதை தெரிவித்தன. மோகன் சித்திரவதை செய்யப்பட வேண்டுமென்றால் சித்திரவதை செய்தது நிச்சயம் வளர்மதியாக இருக்க முடியாது. அவளுக்கு மோகனை தனியாக எதிர்க்கும் அளவிற்கு உடலில் வலு இல்லை. உள்ளத்தில் துணிவும் கிடையாது. இது வேறு யாரோ ஓர் ஆண் தான் செய்திருக்கிறான். பார்த்திபன் மோகனின் உடலை நெருங்கினான். அவனது உடல் பல ஈக்களுக்கு வரவேற்பு பத்திரம் வாசித்து விட்டிருந்தது. அவனுடைய இமை மீசை பொசுங்கி இருந்தது. மோகனுடைய வெறித்த கண்கள் பார்த்திபனிடம் என்னவோ செய்தியை சொல்ல தவித்து கொண்டிருந்த மாதிரி இருந்தன. மோகன் மேல் எதற்கு சந்தேகம் வந்தது? அவன் தொடர்ச்சி உடை எடுக்கப் போகிறேன் என்று இனியா வீட்டிற்கு வந்து தடுமாறியதால் அவன் போன பின்பு தொடர்ச்சி உடை எடுக்க மட்டும் மோகன் வரவில்லை, அந்த சாவி கொத்தையும் எடுத்து போக வந்திருக்கிறான் என்று அப்புறம்தான் தெரிந்தது. அவ்வளவு முக்கியமான சாவி கொத்து எங்கே? கதம்பா என்றான் பார்த்திபன் வறண்ட குரலில். என்ன பார்த்திபன்? மோகன் ஒரு சாவி கொத்தை மீட்டு போக வந்தான் என்று சொன்னேனே, அந்த சாவி கொத்து இந்த வீட்டில் எங்கேயாவது இருக்கான்னு பாரு. கான்ஸ்டபிள் இருதயசாமி, கதம்பா, பார்த்திபன் 3 பேரும் மோகனின் 2 வீடுகளையும் ஓர் இடுக்கு விடாமல் தேடினார்கள். அந்த சாவி கொத்து எங்கேயும் இல்லை. பார்த்திபன் தன்னை நொந்து கொண்டான். உள்ளங்கை ஓட்டை வழியாக தண்ணீரை வழிய விடுவது போல அவன் அந்த சாவி கொத்தை நழுவ விட்டு விட்டதாக அவனுக்கு தோன்றியது. பார்த்திபன் போன் செய்து கைரேகை ஆட்களை வரவழைத்தான். மோகனின் பிணத்தை பரிசோதனைக்கு எடுத்து செல்ல ஆம்புலன்ஸை வரவழைத்தான். மோகனின் உடலை தூக்கிய போது அவன் உடலுக்கு கீழே ஒரு நசுங்கிய சிகரெட் பாக்கெட்டை பார்த்தான் பார்த்திபன். அதை கையில் எடுத்தான். திறந்து பார்த்தான். உள்ளே நசுங்கி போன சிகரெட் துண்டுகள் இருந்தன. அந்த சிகரெட் பாக்கெட் எப்படி அங்கே வந்தது? மோகன் சிகரெட் புகைப்பானா? சிகரெட் பெட்டியை தூக்கி எறிய போன பார்த்திபன் கடைசி வினாடியில் மனம் மாறி பெட்டியை கையில் வைத்து கொண்டான். ஏற்கனவே கண்ணுக்கு தெரிந்த ஒரு தடயத்தை நழுவ விட்டு விட்டதால் பார்த்திபனுக்கு பார்ப்பவை எல்லாமே தடயங்களாக தோன்றின. ஜீப் விரைந்து கொண்டிருந்தது. ஜீப்பின் முன் இருக்கையில் அமர்ந்திருந்தான். அவன் கையில் சிகரெட் பாக்கெட். தம்பி என்று பின்னால் இருந்து இருதயசாமியின் குரல் தயங்கி தயங்கி வந்தது. என்று எங்கோ சிந்தனையாக கேட்டான் பார்த்திபன். அது அயல்நாட்டு சிகரெட் தம்பி. அதுக்காக? இல்லை, எனக்கு தான் ஃபாரின் சபலம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமே,
அந்த பாக்கெட்ல இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்துக்கொடேன். பார்த்திபன் திரும்பி முறைத்தான். இதை நான் பரிசோதனைக்கு அனுப்பலாம்னு இருக்கேன். சிகரெட்டுக்குள்ளே கஞ்சாவையும் வைக்கலாம், சயனைடும் வைக்கலாம். அப்படி ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சிக்க வேணாமா? உங்களுக்கு ஃபாரின் சிகரெட் தான் வேணும்னா ஒரு பெட்டியே வாங்கி தரேன், இதை கேட்காதீங்க. சரி தம்பி என்று சொல்லிவிட்டு வாயை ஊசி போட்டு தைத்த மாதிரி இருக மூடிக்கொண்டார் இருதயசாமி. ஜீப் தடயவியல் அலுவலகத்து வளாகத்தில் நுழைந்து நின்றது. பார்த்திபன் இறங்கினான். உள்ளே போனான். அவனுக்கு அறிமுகமானவர்கள் ஒரு சிலர் கையை உயர்த்தி காவல்துறை பாணியில் வணக்கம் செலுத்தினார்கள். இருவர் நலம் விசாரித்தார்கள். கொஞ்சம் நெருக்கமானவர்கள், என்ன கல்யாண சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க போல இருக்கே என்று கிண்டலும் நகைச்சுவையும் கலந்து அவனை வெட்கப்பட செய்து விட்டு போனார்கள். பார்த்திபன் ஒருமுறை ஜீப் பக்கம் திரும்பி கதம்பாவை பார்த்தான். கதம்பா முன் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு ஜீப்பின் கண்ணாடியில் சுட்டு விரலால் பெண் படம் போட்டு மீசை வரைவது அவன் நின்ற இடத்திலிருந்து தெரிந்தது. நாக்கை ஒரு மாதிரி துருத்தி கொண்டு கண்ணாடியில் இருந்த தூசியில் அவள் படம் வரைவதை பார்க்கும்போது ஒரு குழந்தையை பார்க்கிற மாதிரி இருந்தது. என்ன பார்த்திபன், இது தடயவியல் ஆஃபீஸ், என்னவோ சொர்க்கத்தில் நடக்கிற மாதிரி நடந்து வரீங்களே என்று ஒரு கை அவன் தோளை தொட்டு நிறுத்திய பின்தான் கதம்பாவின் நினைவில் இருந்து மீண்டான் பார்த்திபன். ரத்தினம், உங்களைத்தான் பார்க்க வந்துட்டு இருக்கேன் ரத்தினம். இது ஒரு சிகரெட் பெட்டி, உள்ளே சில சிகரெட்டுகள். சிகரெட்ல ஏதாவது செய்தி இருக்கான்னு பார்த்து சொல்லணும். கொலகேஸ், வாங்க என்று ரத்தினம் அவனை தனது அறைக்கு அழைத்து சென்று காஃபிக்கு சொன்னார். சிகரெட் பெட்டியை வாங்கி உள்ளிருந்த சிகரெட்டுகளை மேஜை மீது கவிழ்த்தார். அதனுள் இருந்த ஜரிகை தாளை வெளியே எடுத்தார். எடுத்தவர் அதிர்ந்து போய் ஜரிகை தாளையை சற்று நேரம் பார்த்தார். செய்தி இருக்கான்னு கேட்டீங்களே பார்த்திபன், இங்கே பாருங்க, இந்த ஜரிகை தாளில் வெள்ளையா இருக்கிற பக்கத்துல செய்தி இருக்கிறத. பார்த்திபன் அந்த ஜரிகை தாளை பரபரப்பாக வாங்கி பார்த்தான். அந்த தாளில் வெள்ளையாக இருந்த பக்கத்தில் ஒரு செய்தி இருந்தது. பேனாவால் அவசர அவசரமாக எழுதப்பட்ட செய்தி. வணக்கம் நண்பரே, இதை நீங்கள் படித்து கொண்டிருக்கும் நேரம் நான் இறந்திருப்பேன். என் வாழ்க்கை ஒரு பத்திரிகைக்காரனாக தொடங்கியது. பேனாதான் என் வயிற்று பசிக்கு சோறு போட்டது. எனவே என்னுடைய ராசியான அயல்நாட்டு பேனாவை என்னோடு சேர்த்து வைத்து புதைத்து விடுங்கள். என் பேனாவை என்னோடு சேர்த்து புதைக்காவிட்டால் என் ஆத்மா அமைதி அடையாது. மறக்காதீர் என் பேனாவை. நன்றி, மோகன். அவ்வளவுதான் செய்தி. மோகன் மேல் பரிதாபமாக இருந்தது. மரண வாசலில் நின்று கொண்டுதான் அவன் கடிதத்தை எழுதியிருப்பான் என்று தோன்றியது. ஏனெனில் அந்த கையெழுத்து அவ்வளவு நடுக்கத்துடன் இருந்தது. மேலும் சிகரெட் பெட்டி அவனுடைய உடலுக்கு கீழே கிடந்ததால் நிச்சயம் அவன் சாகும் முன்புதான் அதை எழுதியிருக்கக்கூடும் என்று உறுதியாக தோன்றியது. சாகும்போது கூட தனது ராசியான பேனாவை தன்னோடு சேர்த்து புதைக்க வேண்டும் என்ற அவனது வேண்டுகோள் பார்த்திபனை நெகிழ செய்தது. மோகன் அனாதை என்றும் அவனது உடலை வாங்கி போக உறவினர் யாரும் வரப்போவதில்லை. அதனால் பார்த்திபன் மோகனது அடக்க காரியங்களை தானே முன்னின்று செய்து விடுவது என்று தீர்மானித்தான். பார்த்திபன் என்றால் கதம்பா திடீரென்று. மோகனின் உடல் அடக்கத்திற்கு பின் அவர்கள் இருவரும் ஒரு உணவு விடுதிக்கு வந்தார்கள். சர்வரிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருந்த பார்த்திபன் துள்ளி திரும்பினான். என்ன கதம்பா? ஒன்றுமில்லை, அங்கே இருக்கும் நீச்சல் குளத்தை பார்த்தவுடன் எனக்கு ஒன்று தோன்றியது என்று உணவு விடுதி கண்ணாடி சுவரின் மறுபக்கம் இருந்த நீச்சல் குளத்தை சுட்டி காட்டிக்கொண்டே சொன்னாள் கதம்பா. என்ன? கேளம்பாக்கம் நீச்சல் குளத்தில் ஒருவன் இனியாவை நீரில் மூழ்கடிக்க பார்த்தான் என்றுதானே நீங்கள் இந்த வழக்கில் நுழைந்தீர்கள்? இந்த வழக்கில் இல்லை, உன் வாழ்க்கையில். கதம்பா வெட்கத்தால் முகம் சிவந்தாள். எப்படியோ அந்த ஆளை பார்த்தால் வாட்டசாட்டமாக இருந்தான். சினிமா உலகில் வாட்டசாட்டமாக இருப்பவர்கள் பொதுவாக சண்டை பயிற்சிக்காரர்கள்தான். அவர்கள்தான் உடம்பை அப்படி கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்வார்கள். தமிழ் சினிமா உலகில் இருக்கும் சண்டை பயிற்சிக்காரர்களின் படங்களை எல்லாம் பார்த்தால் ஒருவேளை அந்த ஆள் அந்த படத்தில் உள்ளவர்களில் ஒருவனாக இருக்கலாம் இல்லையா? பார்த்திபனுக்கு அவளை அப்படியே உயர தூக்கி தட்டாமாலை சுற்ற வேண்டும் போல் இருந்தது. எவ்வளவு முக்கியமான கருத்து! அப்படி ஒரு வழியில் முன்பே போயிருந்தால் நிச்சயம் இந்நேரம் அந்த நீச்சல் குல ஆள் மாட்டியிருப்பான். அவனை பிடித்து காட்ட வேண்டிய மரியாதையை காட்டினால் கதற கதற உண்மை வெளிவந்திருக்குமே. முதல்ல ஒரு ஐஸ்கிரீம் கொண்டு வாப்பா, என் நாளைய பொண்டாட்டிக்கு என்னோட இன்றைய பரிசு என்றான் பார்த்திபன் சர்வரிடம் உற்சாகமாக. வெறும் ஐஸ்கிரீம் மட்டுமா? வேற என்ன வேண்டும் என்று கேட்டான் பார்த்திபன். ஒரு முத்தம். என்னது என்று கேட்டுவிட்டு அவளை பார்த்தான். அவள் குறும்பாக சிரித்தாள். அவன் மனம் விட்டு சிரித்தான். முதல்ல எடுத்துக்கிட்டு இருக்க வேலை முடியட்டும், அப்புறம் திகட்ட திகட்ட கொடுக்குறேன். அதானே பார்த்தேன். காவல்துறை ஆளு எங்கே கடமையை மறந்து காதலி பக்கம் சாய்ஞ்சிடுவாரோன்னு சோதிச்சு பார்த்தேன். நம்ம ஊரில் கடவுள் சிலை பால் குடிக்கிறது உண்மையாகவே ஆனாலும் ஆயிடும். உங்களை மட்டும் உங்கள் கடமை உணர்வுலேருந்து காதல் உணர்வுக்கு மாற்ற முடியாதுப்பா என்றாள் கதம்பா கைகளை மிகையாக அசைத்து அசைத்து இமைகளை இமைத்து இமைத்து. அன்று முழுக்க இருவரும் ஒவ்வொரு இடமாக அலைந்து
திரைப்படத் துறையில் இருக்கும் சண்டை பயிற்சியாளர்களின் புகைப்படங்களை சேகரித்து பார்த்தார்கள். சண்டை பயிற்சியாளர் சங்கத்தில் இருந்த அங்கத்தினர் படங்களையெல்லாம் பார்த்தார்கள். அந்த நீச்சல் குள முகம் சிக்கவில்லை. கதம்பா தளரவில்லை. கடைசியாக இளங்கோவின் அறைக்கு வந்து சேர்ந்தார்கள். இளங்கோ இன்னும் சிறையில் இருந்தான். அவன் மீது ஆபாச புகைப்பட வழக்கு இருந்தது. இளங்கோவின் அறை சாவி பார்த்திபனிடம் இருந்தது. திறந்தான். அறையில் வரிசையாக புகைப்பட ஆல்பங்கள் அடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு ஆல்பமாக கதம்பா எடுத்து புரட்டினாள். ஒரு ஆல்பத்தின் 3வது பக்கத்தை புரட்டியதும் கதம்பாவின் பார்வை நிலை குத்தியது. அவள் மனதில் இனம் புரியா உணர்வு அலை அலையாய் பரவியது. பார்த்திபன், இங்க பாருங்க, இங்க பாருங்க என்று அவள் தன்னை மறந்து கிரீச்சிட்டாள். அத்தியாயம் 26. கதம்பா காட்டிய புகைப்படத்தில் மாதவி இருந்தால், கூடவே இனியா யாரோ ஒருவரிடம் சிரித்து பேசி கொண்டிருந்தாள். அந்த மூவருக்கும் பின்னால் பாதி முகம் பாதி உடல் தெரிகிற மாதிரி ஒரு வலுவான ஆண் நின்றிருந்தான். அவன் பார்வை இனியாவின் மேல் நிலை குத்தி இருந்தது. பார்த்திபன், நீச்சல் குளத்திலிருந்து தப்பிச்சு ஓடினவன் இவன மாதிரி தான் இருந்தான் என்றாள் கதம்பா படபடப்புடன். இரு பதட்டப்படாத, நல்லா ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பாரு என்ற பார்த்திபன் நினைவில் மின்சாரம் தாக்கியவனைப் போல, கதம்பா நீச்சல் குளத்தில் நீ பார்த்தவன் காதுல வளைய மாட்டி இருந்தான்னு சொன்ன, தாடி வச்சிருந்தான்னு சொன்ன, ஞாபகம் இருக்கா? இவனே தான் என்று பரபரப்பின் உச்சியில் கத்தினாள் கதம்பா. இவனா? இவனை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேனே. இனியா மாதவி குடும்பத்திற்கு ரொம்ப வேண்டப்பட்டவன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட தான் இவன் எப்பவுமே இருப்பான். இவன் பேரு கூட கருப்பையாவோ என்னவோ. இனியா இவனை பிளாக்கின்னு தான் கூப்பிடுவா என்றார். அந்த புகைப்படத்தில் இனியாவுடன் பேசி கொண்டிருந்த ஆனந்த கண்ணனை பார்த்து பேசிய போது. அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். ஆனந்த கண்ணனுக்கு அந்த கருப்பையாவின் முகவரி தெரியவில்லை. பார்த்திபனுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை. திரைப்பட உலகை சேர்ந்தவர்கள் அத்தனை பேர் முகவரியையும் அச்சிட்டு வெளியிட்டிருந்த முகவரி புத்தகத்தை எடுத்து பிரித்து பார்த்தான் பார்த்திபன். கருப்பையா என்று 4-5 பெயர்கள் இருந்தாலும் ஒரு புத்தகத்தில் அடைப்பு குறிக்குள் பிளாக்கி என்று எழுதப்பட்டு ஒரு முகவரி இருந்தது. அந்த முகவரி அண்ணாமலைபுரத்தில் பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு நேர் எதிரில் சென்ற ஒரு தெருவில் இருந்த என் வீட்டை சுட்டிக்காட்டியது. பார்த்திபன் இந்த முறை வெகு எச்சரிக்கையாக செயல்பட விரும்பினான். தெருமுனையில் காவல்துறை வண்டியை நிறுத்த சொன்னான். தெருவில் அவன் மிக மெதுவாக எச்சரிக்கையாக நடந்தான். பார்த்திபனை ஒட்டி நடந்து வந்த கதம்பாவின் நெஞ்சம் படபடவென அடித்து கொண்டது. அவளது நெஞ்சின் படபடப்பை பார்த்திபன் தன் தோளில் உணர்ந்தான். பயப்படாதே என்று தைரியம் அளிக்கும் வகையில் அவளது உள்ளங்கையை பற்றி ஒரு முறை அழுத்தினான். கான்ஸ்டபிள் இருதயசாமி தெருவின் ஓரத்தில் கருப்பையா பதுங்கியிருப்பது போலவும், எந்நேரமும் தங்கள் மீது அவன் பாய்ந்துவிடக்கூடும் என்பது போலவும் நாடகத்தனமாக தெருவின் இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டே இருந்தார். பார்த்திபன் தன் பெல்ட்டையும் பெல்ட்டில் செருகியிருந்த துப்பாக்கியையும் ஒருமுறை தொட்டு பார்த்து கொண்டான். அந்த வீடு நெருங்கியது. பார்த்திபன் அந்த வீட்டை அண்ணார்ந்து பார்த்தான். தனி வீடு. மாடியில் பின்னால் ஒரு மூலை அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. கீழே எல்லாம் இருளின் ஆட்சி. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்ன. ஏதாவது அவசரம்னா விசில் ஊதுங்க, கண்டதுக்கெல்லாம் விசில ஊதி காரியத்தை கெடுத்துடாதீங்க என்று பார்த்திபன் சொல்லிவிட்டு அந்த வீட்டை நோக்கி நடந்தான். அதன் காம்பவுண்ட் சோர் மேல் ஏறி வெகு லாவகமாக மறுபக்கம் சத்தம் இல்லாமல் குதித்தான். வீட்டை சுற்றி வந்தான். வாசல் கதவு மூடியிருந்தது. உட்பக்கம் தாள் போடப்பட்டிருந்தது. மறுபடியும் வீட்டின் பின்பக்கம் வந்தான். ஜன்னல்களுக்கு கிரில் இல்லை, வெறும் கண்ணாடி கதவுகள். புதுமையை கருத்தில் கொண்டு கட்டப்பட்ட வீடு. பார்த்திபன் பூட்ஸை கலற்றி கீழே வைத்தான். மழை நீர் குழாயை பற்றி கொண்டு மேலே ஏறினான். ஜன்னல் அருகே வந்ததும் அதன் விளிம்பை பற்றினான், தாவினான். அவன் தொங்கிய இடத்திற்கு நேர் கீழே இருந்த இன்னொரு ஜன்னலுக்காக கட்டப்பட்டிருந்த மலை சார்பின் மீது காலை வைத்து நின்றான். நிதானப்படுத்தி கொண்டான். மெல்ல தலையை உயர்த்தி அறைக்குள் எட்டி பார்த்தான். அறையில் ஒரு ஓரத்தில் அவனுக்கு முதுகு காட்டிக்கொண்டு கருப்பையா என்னும் பிளாக்கி நின்று கொண்டிருந்தான். போனில் பேசி கொண்டிருந்தான். கைகளை உயர்த்தி வெகு தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தான். பயப்படாத, கையில விமான டிக்கெட் தயாரா இருக்கு. யாருக்கும் உண்மையில சந்தேகம் வராது. நான் இதோ புறப்பட்டுக்கிட்டே இருக்கேன். நீயும் விமான நிலையத்துக்கு வந்துரு. உன்னை காட்டி கொடுக்கணும்னா அந்த மோகன் பயல் ஒருத்தனால தான் முடியும். அவனையும் பேச முடியாதபடி பண்ணியாச்சு. இன்னும் ஏன் பயப்படுற என்று கேட்ட கருப்பையாவிற்கு பக்கத்தில் பிரயாணத்திற்கு தயாராக சூட்கேஸ் இருந்தது. தோல்பை ஒன்று இருந்தது. பார்த்திபன் தன் அதிர்ஷ்டத்தை வியந்து கொண்டான். கடைசி வினாடியில் கடைசி தருணத்தில் தான் வந்து சேர்ந்திருக்கிறான். ஒரு வினாடி தாமதித்து இருந்தாலும் பறவை பறந்திருக்கும். உள்ளே குதித்தான். குதிக்கும் நேரம் பெல்ட்டில் செருகியிருந்த துப்பாக்கி நழுவி மலை சார்பில் மோதி எகிரி கீழே விழுந்தது. பார்த்திபன் அந்த நேரம் வருத்தப்பட்டான். அவனுடைய பலத்தில் பாதி கீழே. சத்தம் கேட்டு கருப்பையா திரும்பினான். பிளாக்கி பேருக்கு ஏற்ற மாதிரி கருப்பாக இருந்தான். நல்ல உயரம், அகலமான மார்பு. பார்த்திபனை பார்த்தவுடன் கருப்பையாவின் கண்களில் முதலில் ஒரு பயமின்னல். அடுத்த வினாடியே அது மறைந்து கண்களில் ஒரு கொடூரம் குடிவந்தது. எங்க கிளம்புறதா உத்தேசம் என்று ஒவ்வொரு வார்த்தையாக உதிர்த்தான் பார்த்திபன். அவன் கை இடுப்பு பெல்ட்டை உருவியது.
இன்ஸ்பெக்டர், உங்களால் என்னை எதுவும் பண்ண முடியாது என்று கூறிவிட்டு சரையிலென காட்டெருமை போல் பாய்ந்தான் கருப்பையா. பார்த்திபன் விலகினான். கருப்பையா ஜன்னல் விளிம்பில் மோதினான். அப்படியே ஜன்னலில் ஏறி வெளியே குதிக்க பார்த்தவனை பார்த்திபனின் பெல்ட் வளைத்து பிடித்து இழுத்தது. கருப்பையா அறைக்குள் விழுந்தான். விழுந்த வேகத்தில் அப்படியே காலை உயர்த்தி பார்த்திபனை ஓங்கி ஓர் உதை விட்டான். பார்த்திபன் அந்த உதையை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தொடைகளில் நடுவில் பெற்றான். என்று முனகினான். கண்கள் இருட்டின, கால்கள் தள்ளாடின, தலை சுற்றியது. விழுந்து மண் கவ்வ இருந்தவனின் நெஞ்சத்தில் கதம்பா எட்டி பார்த்து, உன் மனவலிவு அவ்வளவுதானா என்று கேட்டால் பார்த்திபன் சிலிர்த்து எழுந்தான். ஒரு போலீஸ்காரனை அடித்துவிட்டு ஒருவன் தப்பித்து போய்விடுவதா? பார்த்திபனின் பெல்ட் சுழன்றது. பாம்பின் தாக்கத்தைப் போல அது கருப்பையாவை தீண்டியது. அவன் காலை பற்றி வாரிவிட்டது. பார்த்திபன் அந்த மகத்தான வாய்ப்பை விடவில்லை. பெல்ட்டால் சுழற்றி சுழற்றி அடித்தான். கருப்பையா இப்படியும் அப்படியுமாக புரண்டான். அவன் கால் தசை, இடுப்பு தசை, கழுத்து தசை என்று உடம்பில் அங்கங்கே பெயர்ந்தது. உடம்பில் புலிக்கு வரி தீட்டப்பட்ட மாதிரி இரத்தப்பட்டைகள். கருப்பையா இரத்த கலரியான முகத்தோடு கைகளை உயர்த்தி கும்பிட்டான். இல்ல, இனியாவை நான் கொல்லல. அந்த நேரத்துல நான் சிங்கப்பூர்ல இருந்தேன், இது சத்தியம் என்றான் கருப்பையா அலறிக்கொண்டே. சிங்கப்பூரில் உனக்கு என்ன வேலை என்று உருமினான் பார்த்திபன். அங்கே எனக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு, அதை தவிர ஒரு ரொட்டி கடை இருக்கு. அதுவும் இல்லாமல் சிங்கப்பூர் அரசாங்க கான்ட்ராக்ட் ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு. மேட்டையெல்லாம் அழித்து சமதளமாக்கி கொடுக்குற கான்ட்ராக்ட். இங்கே இனியா கொலையான நேரம் நான் சிங்கப்பூர் அதிகாரிங்க கிட்ட கான்ட்ராக்ட் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தேன். சரி, இனியாவை கேளம்பாக்கம் பங்களா நீச்சல் குளத்தில் வச்சு கொல்ல பார்த்தது நீதானே என்று அவன் தலைமுடியை பற்றி உலுக்கினான் பார்த்திபன். ஆமாம். ஏன்? இனியா என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா, பாரிவேல் பின்னால் போக போறேன்னு சொன்னான். அவளை சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். நான் வளர்த்த பச்சைக்கிளி. சிறகு வளர்ந்துட்டுதுன்னு என்னை விட்டு பறந்து போனதை என்னால் தாங்கிக்க முடியல. அதனால் கொல்ல முயற்சி பண்ணினேன், தப்பிச்சிட்டா. நான் அவளை கொல்லலை, என்னை விட்டுருங்க. ஃபோனில் யார் கூட பேசிகிட்டு இருந்த? என் நண்பன் கூட. பொய் என்று கத்தினான் பார்த்திபன். மோகன் வீட்டில் உன் கைரேகை தெளிவாக பதிவாகி இருக்கு. இனியா கொலை சம்பந்தமான ஏதோ ஒரு முக்கியமான தடயம் மோகன் கையிலே இருந்தது. அவன் அந்த தடயத்தை வச்சுட்டு கொலை பண்ணின ஆளை மிரட்டி இருக்கான். அதனால் மோகனை பேச விடாமல் பண்ண சொல்லி உனக்கு உத்தரவு வந்தது. நீ மோகன் வீட்டுக்கு போன. அவன்கிட்ட இருக்கிற தடயத்தை கேட்ட. அவன் கொடுக்க மறுத்தான். அதனால் உன் கையில் இருக்கிற சிகரெட் லைட்டரில் நெருப்பை வரவழைச்சி மோகனை சுட்டு சித்திரவதை பண்ணின. அவன்கிட்ட இருந்த தடயத்தை வாங்கிட்டு அவனை கொன்னுட்ட. இனியாவை கொன்ன குற்றவாளியோட ஃபோனில் பேசின. நீயும் அந்த குற்றவாளியுமா தப்பிச்சு வெளிநாடு போகிறதுக்கு தயாரா? விமான டிக்கெட் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்க. சொல்லு, இனியாவை கொன்னது யாரு? விமான டிக்கெட்டை நீ வேற யார் பேரில் வாங்கியிருப்ப? திருட்டு பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணியிருப்ப. அதனால் உன் வாயால் நீயே சொல்லிடு. எப்படியும் மோகனை கொன்னதுக்காக நீ தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். நான் மோகனை கொன்னேங்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. என்ன நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இனியாவை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியாது. நான் என் வக்கீலை பார்க்கணும் என்றான் கருப்பையா பிடிவாதமாக. மயிலே மயிலே இறகு போடுன்னு கேட்டு எந்த மயிலும் இறகு போட்டதா சரித்திரமே இல்லை பிளாக்கி. மோகன் கிட்டே இருந்து சாவி கோர்த்து எடுத்தியே, அது எங்க? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. கதம்பா கான்ஸ்டபிள் இருதயசாமியை நெருங்கினாள். அண்ணே, மோகன் செத்து போகிறப்ப அவனோட சேர்த்து ஒரு அயல்நாட்டு பேனாவை வச்சு புதைச்சோமே, ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன தங்கச்சி என்றார் இருதயசாமி. அதில் ஏதோ செய்தி இருக்குன்னே. இல்லைன்னா மோகன் சாகிற நேரத்தில் அப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருக்க மாட்டான். அதுக்கு என்னம்மா, பிணத்தை ஒரு தடவை தோண்டி எடுத்து அந்த பேனாவை பார்த்தா போச்சு. மோகன் புதைக்கப்பட்ட இடம் மறுபடியும் தோண்டப்பட்டு மோகனுடன் சேர்ந்து வைக்கப்பட்டிருந்த பேனாவை எடுத்து திறந்தால் மை ஊற்றும் இடத்தில் ஒரு துண்டு பேப்பர் இருந்தது. அதில் பிளாக்கி என்று எழுதப்பட்டிருந்தது. கதம்பா மகிழ்ச்சியில் 6 அடி எம்பினால், நான் சொல்லலை என்ன? மோகனின் வங்கி கணக்கு இருக்கும் பேங்கிற்கு சென்று மோகன் பெயரில் ஒரு லாக்கர் இருப்பதை தெரிந்து கொண்டார்கள். லாக்கர் உடைக்கப்பட்டு உள்ளே ஒரு கவர் இருக்க, சுவரில் இருந்து வெளியே நழுவி வந்த புகைப்படங்கள் 3ஐ பார்த்தவுடன் கதம்பாவின் இதயம் தொண்டை வரை வந்தது. அவள் விழிகள் கடல் போல் விரிந்தன. இல்லை இல்லை, இப்படி இருக்க முடியாது என்று அலறினாள் அவள். தம்பி தம்பி என்று மூச்சிறைக்க வந்து சேர்ந்தார் கான்ஸ்டபிள் இருதயசாமி. பின்னாலேயே கதம்பாவும் அவள் கையில் அந்த புகைப்படங்கள். குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு தம்பி என்றார் இருதயசாமி. இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கு. இனியாவை கொலை பண்ணுறப்ப எடுத்த ஃபோட்டோ இது. குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும் என்றான் பார்த்திபன். யாரு சொல்லேன்? அந்த ஃபோட்டோவில் இனியாவை கொலை பண்ணுறது சொல்லு தம்பி என்று பரபரப்பாய் கேட்டார் இருதயசாமி. மாதவி, இனியாவோட அம்மா, கரெக்டா? தம்பி, எப்படி தம்பி கண்டுபிடிச்ச என்று ஃபோட்டோவை நீட்டினார் இருதயசாமி. 3 படங்களிலும் இனியாவை ஆவேசமாக கத்தியால் குத்தி கொண்டிருந்த மாதவியின் படம் மிக தெளிவாக பதிவாகியிருந்தது.
கதம்பா, இந்த கொலையை ஒரு பெண் தான் செஞ்சிருக்கணும்னு உள்ளுணர்வு சொல்றதா சொன்ன. அதுவும் இல்லாம மோகனோட முகவரியை நமக்கு எடுத்து கொடுத்தது மாதவி. மோகனை நாம பிடிச்சு கேள்வி கேட்டா அவன் எங்க போட்டோவை எடுத்து நீட்டிட போறானோன்னு அவனை கொன்னு அந்த புகைப்படத்தை எல்லாம் கைப்பற்ற சொல்லி ஃபோன்ல சொல்லி இருக்கான் மாதவி. கருப்பையா அவள் சொன்னபடியே செய்துட்டான். மோகன் சாகரத்துக்கு முன்னால இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்த்து வங்கியில கொஞ்சம் போட்டோவை பத்திரப்படுத்தி இருக்கான். அதைத்தான் மறைமுகமா சிகரெட் காகிதத்தில் எழுதியிருக்கான். மாதவி முகவரி கொடுத்த உடனே மோகன் செத்து கிடந்தான்னு சொல்லும் போதே எனக்கு மாதவி மேல சந்தேகம் வந்துருச்சு. இதோ ஆதாரம் கிடைச்சிடுச்சு. இனிமே நம்ம வேலை சுலபம். மாதவியை கைது பண்ணி கூட்டிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிட்டேன். இதோ வந்துடுவா என்று அவன் சொல்லி முடித்த நேரம் மாதவியின் தலை அவன் மேஜையை மோதியது. பார்த்திபன் நிமிர்ந்தான். அவளை பிடித்து தள்ளிய போலீஸ்காரனை முறைத்தான். மாதவி எல்லாத்தையும் சொல்லிடுமா, இந்த போட்டோவை பார்த்தல்ல? மாதவி கதறினாள். உடல் குலுங்கியது. ஓய்ந்தாள். இனியா என் சொந்த பொண்ணு இல்லை இன்ஸ்பெக்டர், நான் வளர்த்த பொண்ணு. அவள் மூலமாக நிறைய சம்பாதிக்கணும்னு தான் நான் காபரே டான்ஸ் ஆடுற தொழிலை விட்டேன். இனியாவை தயார் பண்ணினேன். நான் வளர்த்த பொண்ணு நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே என்னை விட்டு பாரிவேலை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதால் எனக்கு கோபம் வந்துருச்சு. தடுத்து பார்த்தேன். அவள் கேட்குறதா இல்லை. இருக்கிற சொத்தையாவது காப்பாற்றிக்கணும்னா அவளை கொல்றது தான் ஒரே வழின்னு தோணுச்சு. கருப்பையா என் தம்பி தான். அதனால் நீச்சல் குளத்தில் வச்சு கொல்ல பார்த்தேன். இனியா தப்பிச்சிட்டா. போராட்டத்தில் தம்பி கையில் போட்டிருந்த மோதிரம் ஒன்று தண்ணியில் நழுவி விழுந்துருச்சு. அதை அவன் ஃபோனில் சொன்னான். அவசரமாக வந்து அந்த மோதிரத்தை இனியாவுக்காக பண்ணனதுன்னு சொல்லி சமாளித்தேன். இளங்கோ ஃபோனில் கொலை பண்ணுவேன்னு மிரட்டினதால தான் எனக்கு இனியாவை கொல்லணும்னு யோசனை வந்தது. ஒரு தடவை தப்பிச்சவ திருந்துவான்னு நினச்சேன். திருந்தலை. மறுபடியும் பாரிவேல் கூட சேர்ந்து கூத்தடிச்சா. அதனால் நானே அவளை கொன்னேன். பாரிவேலும் இனியாவும் நெருக்கமாக இருக்கிறத படமாக எடுத்து அதை வச்சு மிரட்டலாம்னு திட்டம் போட்டு மோகன் கேமராவோட வந்து அலமாரியில் காத்துட்டு இருந்தான். நான் கொலை பண்ணினதை படமாக எடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன மிரட்ட ஆரம்பித்தான். வீட்டில் ஒரு மறைவான அறையில் ஃபோட்டோவையும் நெகட்டிவையும் வச்சுருந்தான். அதுக்கான சாவியை இங்கே தவற விட்டான். அவன் வீட்டு லாக்கரை மூடிட்டா. திறக்கிறதுக்கு சாவி வேணும். அதைத்தான் அவன் இங்கேயே விட்டுட்டு போயிட்டான். அதை எடுக்கத்தான் அவன் வந்திருக்கான். உங்களுக்கு அதனால் அவன் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அவன் முகவரியை கேட்டீங்க. அவனை பிடிச்சு அடித்தா எங்கே உண்மையை சொல்லிடுவானோன்னு நான் தான் பிளாக்கியை கூப்பிட்டு அவனை தீர்த்து கட்ட சொன்னேன். அவன்கிட்ட இருக்கிற ஃபோட்டோவையும் நெகட்டிவையும் கொளுத்த சொன்னேன். வங்கி லாக்கரில் படம் வச்சிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று திக்கி திணறி அழுகை நூடே சொல்லி முடித்தாள் மாதவி. கதம்பா கேவி கேவி அழுது கொண்டிருந்தாள். ஒரு தாய் நிலையில் இருந்த மாதவி இவ்வளவு கீழ்த்தரமாக போவாள் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. தம்பியோட சேர்ந்து தானே இருக்கணும்னு திட்டம். போங்க, அந்த லாக்கப்பில் தான் கருப்பையா இருக்கான் என்று மாதவியை லாக்கப்பில் அடைத்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டான் பார்த்திபன். இப்படியே உம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம் என்று கேட்டான் பார்த்திபன். நான் என்ன செய்யணும் என்று கேட்டாள் கதம்பா. சிரிக்கணும், ஜாலியா இருக்கணும், எனக்கு முத்தம் கொடுக்கணும். என்னது? மன்னிச்சுக்கோமா, கடமை முடிஞ்சது, காதல் வந்துருச்சு, நான் உனக்கு முத்தம் கொடுக்கணும் என்று எழுந்தான் பார்த்திபன். தம்பி இரு, அதோ லாக்கப் பொண்ணு காலியா இருக்கு பாரு, அதுக்குள்ள போயிருங்க, தனியா இருக்கும், யார் தொந்தரவும் இருக்காது என்றார் இருதயசாமி. போங்கண்ணே என்று சொல்லி வெட்கமாக திரும்பினாலும் பார்த்திபன் கதம்பாவை நோக்கி முன்னேறினான். தம்பி இரு, தாலி ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன், அதையும் கட்டிட்டீங்கன்னா உங்களை எந்த பயலும் தட்டி கேட்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் காதலர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லை, கல்யாணமும் பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு வெளியே ஓடினார் இருதயசாமி. பார்த்திபன் கதம்பா இருவரும் இருதயசாமி சொன்னதை கவனிக்காமல் ஒருவரை ஒருவர் விழுங்கி விடுவதைப் போல பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரின் இதழ்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றை ஒன்று நெருங்கின. நேற்று வரை முற்றும்.